புதிய நல்ல காலநிலையாக இருக்கின்றது ஐயா. சூரிய பகவான் நல்லா வெளிச்சம் தாரார். ஐயாட பக்கம் எப்படியோ? நல்லா இருக்கு. ஆனா குளிர் இருக்கு. காலையில கொஞ்சம் குளிரும் பிறகு ஓகே வந்துடும் ஐயா. லீவ் எல்லாம் முடிஞ்சதுன்னா ஓ, இனி சம ஹாலிடே எதிர்பார்த்தா சரி. சர்மா ஐயா லேட்டத்தான் மாதிரி வர இருக்கும். வரட்டும். ஆன்மீக உறவுகள் அனைவருக்கும் இனிதான திங்கள் பொழுதின் மகிழ்வான காலை உற்சாக வணக்கம் வணக்கம் வணக்கம். இந்த நாள் இனிய நாளாக அமைய இந்த நொடி வரைக்கும் எங்களுடைய பேச அரைக்கத்தில் உட்கார வச்ச கடவுளுக்கு மரபாத நன்றி பயந்து இன்று அனைத்து நல்ல தினங்களை கொண்டாடி கொண்டிருக்கும் எல்லோருக்குமே இனிதர வாழ்த்துக்களை கூறியபடியே இன்று 20ஆம் தேதி ஏப்ரல் மாதம் 2026 மற்றும் ஒரு திங்கள் காலை நேரல் பொழுதோடு இணைந்திருக்கின்றோம். அந்த வகையில் முதலில் ஆன்மீக பாலம் தொகுப்போடு மதிப்புக்குரிய ராமநாத குருக்கள் ஐயா அவர்கள், அதனைத் தொடர்ந்து சிந்தனை நேரம், அதனைத் தொடர்ந்து வருகின்றது யோகாசன பயிற்சி. இன்று 99வது நாள் உடன் இணைகின்றோம் எங்கள் பக்கமாக. ஆகவே நாளை 100வது நாளை அடையப் போகின்றோம். அதற்கும் இனிய சந்தோஷம் வாழ்த்துக்களை முனைத்தபடியே தொடர்ந்து பொருட்சொல் மற்றும் தினக்கவி, அதனைத் தொடர்ந்து அறிவு களஞ்சியம் ஜெயா நடசன் அவர்கள் தொகுப்போடு இடம்பெற காத்திருக்கின்றது. இனிய காலை உற்சாக வணக்கம். பாருங்கள் ஐயா. வணக்கம் 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 வணக்கம். ஆக்குண்டாம் நல்ல மனமுண்டாம் வாக்குண்டாம் நல்ல மனமுண்டாம் மாமலரால் நோக்குண்டாம் மேன் நுழங்காது பூக்கொண்டு துப்பார் சிறுமேனி தும்பிக்கையான் பாதம் தப்பாமல் சாருவார் தமக்கு என்று சொல்லி எல்லாம் உள்ள விநாயகப் பெருமானை தொழுது இந்த ஏப்ரல் மாதம் 20ஆம் தேதி சித்திரை மாதம் 7ஆம் நாள் திங்கட்கிழமையிலே இந்த ஆன்மீக பாடத்தை நடத்தி கொண்டிருக்கின்ற நடாமோனுக்கும் உங்களுக்கும் கேட்டுக்கொண்டிருந்து கேள்விகள் கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு உள்ளங்களுக்கும் நன்றியும் வணக்கத்தையும் சொல்லிக்கொண்டு அவர்களை அன்பாக அழைத்து கொண்டு இன்றைய நாளை நாம் ஆரம்பிப்போம். 625வது வாரத்துடன் இணைகின்றோம் ஐயா. ரொம்ப சந்தோஷம். 625. நன்றி. இவ்வளவு நாளும் எல்லாரும் செய்த உதவிகளை எல்லாம் நன்றி மறக்காமல் நன்றியும் தெரிவித்துக் கொள்வோம். தொடர்ந்து பேசுவோம். நிறைய விஷயங்கள் பேச வேண்டும். ஆக உறவுகள் நினைந்து கொள்ளலாம். போன வாரம் புது வருஷம் முடிஞ்சது. அதுக்கு பிறகு இது 2வது வாரமா இருக்கு. புது வருஷத்துல 2வது வாரமா இருக்கு. இனி எல்லா இடத்திலும் எல்லா விழாக்களும் ஆரம்பிச்சுட்டாங்க. இனி தேர் திருவிழாக்கள் ஆரம்பிக்க போகின்றது. கண்ணகி அம்மன் ஆலயம் வெங்கட மாதம் அம்மன் கோயில் தான் முதலில் குளித்தில் என்று சொல்லுவோம் ஐயா. அது ஆரம்பித்து விடும் மேயில. அதனை தொடர்ந்து அப்படியே ஒவ்வொன்றாக வந்து சேரும். அங்கால கதிர்காமம் முகந்தை இப்படி ஒவ்வொன்றாக எங்கள் பகுதியில் நிறம் மற்ற பகுதிகளில் ஏற்கனவே ஆரம்பித்து விட்டேன் நினைக்கிறேன். கோயில் திருவிழாக்கள் அப்படி இப்படியாண்டு எல்லா இடத்துலயும் உற்சவங்களும் திருவிழாக்களும் எல்லாம் ஆரம்பிச்சுட்டாங்க. ஜெயந்தி பாலா அவர்களது கேள்வி இருக்கின்றது ஐயா, தருகின்றேன். ஜெயந்தி பாலா அவர்கள் எல்லா நிகழ்ச்சிகளையும் கேட்டுக்கொண்டே இருக்கின்றார். வேலை காரணமாக அவரிடமில்லை, இருந்த பொழுதிலும் முழு விஷயங்களையும் அறிந்தபடி இருக்கின்றார். அந்த வகையில் ஜெயந்தி பாலா அவர்களுக்கும் இந்த வேலை நன்றியை கூறியபடி அவர் பக்கமான கேள்வி வருகின்றது. இனிய காலை வணக்கம் ஐயா, திருமதி வாணிமோகன் எல்லோருக்குமே. அவர் சென்ற ஒரு திருமணத்தில் பார்த்த ஒரு விஷயத்தை கேட்டிருக்கின்றார். அதாவது மணமகளின் அப்பா மணவரையில் இருந்து மணமகளை தன் மடியில் இருத்தி வைத்து தெத்தம் பண்ணி கொடுக்கிறார். இதனை இப்பதான் தான் பார்த்திருக்கின்றார் என்று சொல்கின்றார். ஆனால் நாங்கள் பார்த்தோம் இந்த ஐயர் பிராமண கல்யாணங்களில் இது நடக்கும் என்று நினைக்கின்றேன். அதற்கான விளக்கம் என்னன்னு கேட்டிருக்கின்றார் ஐயா. அதாவது இந்த 2 தொடை இருக்கு பாத்தீங்களா? நமக்கு 2 தொடையில இந்த பக்கம் இடது பக்கம் உள்ளது மனைவிக்கும் மகனுக்கும் மகளுக்கும் உள்ள இடம்.
ம். சரிங்களா? ம். இப்போ ஒரு கல்யாணம் பண்ணி குடுக்கும்போது, கன்னியா தானம் பண்ணும்போது, அந்த மடியில அந்த இடது பக்க மடியில அவள உட்கார வச்சுக்கொண்டு, கன்னிகாதானம் செய்து குடுக்கும்போது, நான் ஏற்கனவே முந்தி சொன்னேன், அந்த தொடையில ஒரு சக்கரம் உண்டு. ஆ. அந்த சக்கரத்தின் மேல தான் மடியில உட்கார வச்சுக்கொண்டு, கன்னிகாதான மந்திரங்கள் 10 அவ அப்பா, அம்மாட முப்பாட்டாக்களை கும்பிட்டு, எல்லாம் கன்னியாதானம் வரிச்சு, தசானாம் பூர்வேஷாம், தசானாம் பரேஷாம், ஆத்மனஸ்ச ஏகவிம்சதி குலோத்தாரம். அதாவது இந்த இந்த கன்னியாதானம் பண்றதுனால யாரு திருப்தி அடைகிறாங்கன்னு சொன்னா, ஏகோட விகும்சதி. தகப்பனாருடைய வழியிலும், தாயார் வழியிலும் 21 வம்சங்களும் திருப்தி அடையும். அதனால தான் வம்ச விருத்தி சொல்றாங்க தானே. ஆமா. ம். இந்த வம்ச விருத்தி ஆகும்போது ஏகோட விகும்சதி அவங்க திருப்தி அடையறதுக்கு வேண்டி பூதானம் குடுக்கலாம், பூதானம் குடுக்கலாம், சொர்ணதானம் குடுக்கலாம், வஸ்திரதானம் குடுக்கலாம். ஆனால் பெரிய தானத்திலே சிறந்த தானம் கன்னியாதானம். ம். மடியில வச்சு அவ்வளோ மந்திரங்களும் ஐயா சொல்லி, அவ பேரெல்லாம் சொல்லி, மாப்பிள்ளைய பார்க்க சொல்லி, மாப்பிள்ளை பொண்ண பார்த்து, மாமனாரும் பொண்ண பார்த்து, இப்படி நான் கன்னியாதானம் செய்கிறேன். அவளை தர்மம், அர்த்தம், காமம், மோட்சம், சுகங்களை நீ அனுபவிக்க வேணும்னு சொல்லிட்டு அவரும் சரியா சொல்லுவாங்க. ஆமேன்னு சொல்ற மாரி, அவரும் ஓகே சொன்ன உடனே, மாமியார கொண்டு, பொண்டாட்டிய கொண்டு 3 தரம் தண்ணி விட சொல்லி, இந்த கையில வெத்தல பாக்கு, பழம், தங்க காசு, அல்லாட்டி ஒரு பவுன் காசு வச்சு, மாப்பிள்ளையோட கையில இந்த பெண்ண பிடிச்சு குடுப்பது கன்னியாதானம். ஓ! ஆனால ஐயா இப்ப ம் இவர் எந்த கல்யாணம் பார்த்தாரு தெரியல. இப்ப எங்கட கல்யாணங்கள்ல இப்ப இலங்கையா இருக்கட்டும், மற்ற இந்தியால எனக்கு தெரியல. அது அப்படி இருக்கிறது தானே. இப்ப மணமகள் வருவார், மணமறையில இருப்பார். அப்படி அதுதான் அப்படி இல்ல அப்படித்தான் நடக்க வேணுமம்மா. இப்ப காலாவசிக்கு பெண்கள் எல்லாம் நல்லா வளர்ந்துட்டாங்க தானே. முந்தி மாரி இல்லையே. எல்லாம் மாறிட்டுது. இல்ல அப்ப இருந்தும் இப்ப வரைக்கும் ஐயா எங்கள் பக்கத்துல அப்படிதான் நடக்கும். ஆனா நான் பார்த்த நியமன கல்யாணங்கள் இந்த பிராமணர்கள், மற்றது இந்த ஐயர் அந்த அப்படியான அந்த கல்யாணம் நடக்கும் பொழுதுதான் காலில் வைத்து இதண்டது நான் அதாவது பார்த்திருக்கிறேன். பிராமணர்களுக்கெல்லாம் கல்யாண வீடுகள்ல நெறைய புரோகிராம் இருக்கு. ஊஞ்சலாடி, மாலை போட்டு, ஓ! காசி நெறைய காசி யாத்திரை ம், போயி, ம். ஆனா நம்ம தமிழர் கல்யாணத்துல அப்படி இல்லையே. மாப்பிள்ளைய கூட்டிக்கொண்டு வந்து, கால் அலம்பி, மோதிரம் போட்டு, கூட்டி வந்தவுடனே மணவறையில உட்கார வச்சு, பிள்ளையார் பூஜை பண்ணி, புண்ணியாகாரத்த பண்ணி, அவருக்கு ப பஞ்சகவ்யம்லாம் குடுத்து, இந்த பாலிகை சொல்லக்கூடிய பாலிகை பூசை போட்டு 9 பேர், 7 பேர், அப்படி 11 பேர், இரு வீட்டுக்காரர்கள் கலந்து அந்த பாலிகை போட்ட பிறகு அவரு காப்பு போடுறது. கட்டி அவர விட்டுட்டு, பெண்ண கூட்டிக் கொண்டு வந்து அழைச்சு வந்து பெண்ணுக்கு காப்பு கட்டி, அப்புறம் 2 பேரும் இந்த சங்கல்பம் பண்ணி, அவளுக்கு கூரை குடுத்து விட்டு கட்டி வந்தவுடனே தாலி கட்டி விடுவாங்க. இதுதான் ம், நம்ம ம், தமிழ் ம், முறையில் நடக்கிறது. ம், ஆனா இப்ப எல்லாம் விஸ்தாரமாக கொண்டு போறாங்க. இப்ப ம். எல்லாம் முந்தியெல்லாம் பெண்ண சும்மா கூட்டிட்டு வருவாங்க. இப்ப பின்னுக்கு பார்த்தீங்கன்னா, பின்னுக்கு துணிமணி எல்லாம் அது கட்டி எங்கேயோ எல்லாம் போயிட்டுது ஐயா இப்ப. என்னவெல்லாம் நடக்குது உலகத்துல. ஒரு பெரிய ஒரு யாழி மாரி ஒரே வச்சு அவ மாரி சாரி எல்லாம் கட்டி, அத பல்லக்குல காட்டுக்குள்ள போய் பல்லக்குல வச்சு அவள தூக்கி ம். கொண்டு வாரதெல்லாம் இப்ப எல்லாமே அதான் சொன்னேனே. எல்லாம் சுக்கரனுடைய ஆட்சியில போய்க்கொண்டிருக்கு. ஆதிக்கமும், ஆட்சியும் உண்மதான். எல்லாம் சரியா? தலைகீழா போயிட்டு. ஆமா. விரலுக்கேத்த வீக்கமா போகுது. அ, அ. இப்ப இந்த விரலுக்கு ஏத்த போது தான் நான் மோதிரம் போட முடியும். அது மாரி இந்த எல்லா காரியங்களும் சுக்கிரனுடைய அருளால விஸ்தாரமா போய்க் கொண்டிருக்கிறது ம், சொல்லிக்கொண்டு, ம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆன்மீக பாடம். வாருங்க தொடர்ந்து பேசுவோம். சம்பந்தமே இல்லாம சொந்தக்காரர்களை கூட ஐயா இப்ப விடுகிறார்கள் இல்லை. ஏன்னா அது ஒரு பக்கேச்சாம் அப்படியே. அவர்கள் என்ன சொல்லுகிறார்களோ, அதுக்கேத்த மாரி தானே எல்லாரும் செய்யணுமாமண்டு. எல்லாம் அவங்க 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 ஒரு அவமானம் வாரத்துக்கு அவங்க ஒரு வாரத்துக்கு முந்தைய இந்த பக்கெட்காரங்கள் எல்லாம் புக் பண்ணி பேரெல்லாம் போட்டு எல்லாம் எழுதி விடுறாங்க. அப்ப உறவுகளுக்கே அந்த இடத்துல இடமில்லாம போகுது. ஒண்ணும் இல்ல. எல்லாம் அவர்கள் ஆட்சி. ஒரு நல்ல பேக்ரவுண்ட் நல்ல 6 செம்பருத்தி பூ போட்டிருக்கீங்க. நல்லா இருக்கும்மா. நன்றி ஐயா. ஆமாம். அழகான பூ.
ஊர் ஞாபகம் நல்லா வருது. இருக்கு. ம், சிதம்பரத்துக்கு. ம். அப்படிதாம்மா. இப்ப நாங்கள் ஒண்ணுமே போற இடத்துல நாங்களே ஒண்ணும் பேச முடியாது. ஏன்னா பேக்கேஜ் தானே செய்யுது. புரோகிராம கூட பாருங்க அவங்கதான் எல்லாம் அவங்களே முன்னுக்கு நின்று ஐயரையே செய்ய விட மாட்டேன்றாங்க. ஆமா. அந்த இந்த டைமுக்குள்ள மோதிரம் மோதிரம் எடுக்கிறதுக்கு கூட ஒரு ஸ்டேஜ் ஒரு பக்கத்துல ரெடியா வச்சிருக்காங்க. கேமராலாம் போட்டு. மணவறைக்கு முன்னுக்கு தான் எடுக்கணும். அவங்க அந்த ஸ்டேஜுக்கு படம் பிடிக்கிறதுக்கு வந்து கொஞ்சம் தள்ளி கொண்டு போய் வைக்கிறாங்க. பார்த்துருக்கீங்களா? ம், 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 அதுல. ம். இப்பவும் மணவறையில இப்ப எத்தன வித்தியாசமான மணவறையெல்லாம் வந்துட்டு பார்த்தீங்களா? அந்த காலத்துல நான் பார்த்திருக்கேன். முத்து மணவறையில தான் கல்யாணம் செய்யணும். ம். முத்து மணவறை பின்னுக்கு மணவறை ஓ! அமைஞ்சிருக்கும். அந்த அதுல இது 2 என்ன சொல்றது ஐயா அந்த மணவறைக்கு? அ மணவறை. ஆ? முத்து மணவறை. இல்ல இன்னும் அந்த கோயில்லயே வச்சு இருக்கும் அந்த மணவறை. என்னது? பூ மணவறை இல்ல இப்படியெல்லாம் இருக்கு. இன்னும் ஒரு பேரு. அதுல அம்மா என்னதான் இருந்தாலும் மேல யாழி இருக்க வேணும். யாழின்னா இந்த அ கோயில் திருவிழாக்கள்ல வந்து சுவாமிக்கு மாலை போடுற மாரி ஒரு பொம்மை வைக்கிறாங்க தானே! ம், ம், அந்த மாரி மணவறையில 2 பொம்மைகள் மேலேருந்து வாழ்த்திக் கொண்டிருக்கிறதாகலாம் அந்த காலத்துல இருந்தது. ம். அப்படியே போச்சு. இப்ப 4 கால் நிப்பாட்டி சுத்தி வர பூ போட்டு, அதுக்கு பிறகு பார்த்தா இப்ப பிள்ளையார் சிலையெல்லாம் கொண்டு வந்து வைக்கிறாங்க. இந்த பக்கம் ஒரு பிள்ளையார், அந்த பக்கம் ஒரு பிள்ளையார். நடு வழியில ஒரு எல்லாமா சேர்த்து ஒரு 8 ஒரு 10 பிள்ளையார் கொண்டு வந்து வைக்கிறாங்க. ம், 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 பார்த்தீங்களா? ம். எல்லாமே மாற்றம் அடைஞ்சு போச்சு. அடைஞ்சு போச்சு. எல்லாம் ஒண்ணும் பெரிய வீடியோக்காக ஐயா இப்ப. இப்ப அந்த முறைன்றதுக்கு அப்பால, அத தாண்டி இப்ப அந்த எல்லா இடம் போடணும் வீடியோக்களுக்காகவே ஷோ அன்னைக்கு பண்றாங்க. ஒரு இடத்துல பார்த்தேன், டீ கடை போட்டிருக்கு. டீ கடை ஓ! ஓ! டீ பழங்கள் கடை எல்லாம். போட்டு, ம். அந்த காலத்துல நாங்க வாசிச்ச கல்கண்டு, பேசும் படம், கல்கி, குமுதம் இந்த புத்தகங்கள் எல்லாம் தொங்க போட்டு வச்சிருக்கு. ஓ! அது என்னத்துக்கு ஐயா? ஒரு பழசுன்னா? கடை மாரி. அது புத்தக கடை மாரி. அப்புறம் ஆ. பார்த்தா, அங்கிட்டு டேக் அவே சாப்பாடு கடைய போட்டு வச்சிருக்காங்க. இதோட என்னென்ன நிகழ்ச்சி நடக்குதுன்னு ஒரு கார்டும் குடுக்குறாங்க. ஆ. அங்க என்ன நடக்க போகுதுன்னு வாரவங்களுக்கு தெரியப்படுத்தணும் தானே! ஆ. அப்ப அதுல இல்ல, இல்ல. நான் அது ஒரு நல்ல ஐடியா ஐயா. ஏனென்றால் எல்லா நாட்டவர்களும் இப்போதைய கல்யாணங்கள்ல வருகின்றார்கள். அப்ப அவர்களுக்கு அந்த விளக்கம் தெரிய வேணும். எது இது என்ன அது நல்ல ஐடியா. சின்ன ஒரு இது ஒன்று இருக்கு லீஃப்லெட் மாதிரி உண்டு. அத அவர்கள் பார்த்து நான் ஒரு அவர்கள் கல்யாணம் அறிந்து கொள்ளக்கூடிய நிலைமை இருக்கின்றது. அது நல்ல ஐடியா தான். ஓ! நிகழ்ச்சி விளக்கம். நான் இங்கிலீஷ் எடுத்து எப்பவும் எங்க போனாலும் இங்கிலீஷ்லயும் இருக்கும். கிடைக்கிறத எடுத்து வச்சு கொண்டுருவேன். இப்ப ம், இதுல என்னென்ன நடக்க போகுதுன்றத ம், போடுறாங்க. ம். இல்ல அது நல்லது என்ன அது. விநாயகர் பூஜை, அதைத் தொடர்ந்து பெண் வரவு, அப்புறம் காப்பு கட்டுதல், அப்புறம் அமைமித்தல் இப்படியெல்லாம் போட்டிருக்காங்க. அதுவும் ஒரு நல்லது விளங்கப்படுத்தி செய்வது நல்லதம்மா. ஆமா. இல்ல சொல்லல. விளங்காதவர்களும் தெரியத்தானே வேணும். ஆனாலும் காச கொண்டு போய் கரியாக்குவது சரியில்ல. அது கூட அதான். ம். என்னத்த அள்ளி கொட்டினாலும் குருமாருக்கு குடுக்குற காசு ரொம்ப கொடும். இல்லையா, அதுல இப்ப வர அவர்களே வாயால கேட்கிறார்களே ஐயா. முதல் கேட்கிறது இல்ல. இப்ப சும்மா ஒரு வீட்டு பூஜைக்கு வந்தாலே அவர் இவ்வளவு வைங்கன்னு சொல்லி தானே வருகிறார்கள். இப்ப அவர்களுக்கும் நாங்கள் அப்படியாண்டு இல்ல. நாங்கள் யாருக்கும் கேட்க மாட்டோம். குடுத்தா வாங்குவோமே ஒழிய மத்தபடி இல்ல அது நீங்க இதா இருக்கலாம். ஆனால் அநேகமா என்ன சொல்கிறார், சும்மா ஒரு வீட்டு பூசைக்கு இவ்வளவு வைங்கன்னு சொல்லி வருகிறார்கள் என்று சொல்லி. அது இப்ப வந்து நாங்க சொல்றதுக்கு ஒண்ணும் இல்ல. ஏன்னு கேட்டாக்கா, எல்லாம் தல மீறி போயிடுச்சு. ம். மீறி போயிட்டாங்க. அதே நேரத்துல இப்ப நான் ஒரு கோவில்ல இருந்தா என்ன கூட்டிக் கொண்டு வாரதுக்கு கோவிலுக்கும் காசு கட்ட வேண்டியது. ம். ம். எடுக்கிறதுக்கு 1 மணித்தியாலத்துக்கு இவ்வளவுன்ட்டு புக் பண்றாங்க. அவர் 1 மணித்தியாலத்துக்குள்ள எல்லாத்தையும் முடிச்சு கொண்டு வந்துர வேணும். ம். கொஞ்சம் 1 1/2 மணித்தியாலம், 2 மணித்தியாலம்னா டபுள் சார்ஜ். எங்க கோயிலுக்கு குடுக்கணும். கோவிலுக்கு குடுக்கணும். ஆ. அப்ப பாருங்க. எத்தன விதத்துல வருமானத்த உண்டு பண்ணிக் கொள்றாங்கன்னு பாருங்க. ம். இந்த பொதுமக்களுக்கும், கோயில் குருக்கள்மாருக்கும் சுதந்திரம் இல்லாம போச்சு.
ம், ம். இப்ப நீங்க உங்க வீட்ல செய்யும் போதுமா, அந்த நிகழ்ச்சிகளை சிறப்பா செய்யறதுக்கு தானே எல்லாரும் அழைக்கிறீங்க குருக்கள் முதற்கொண்டு. ஆ. அவர் வர்றவத்துக்குள்ளேயே மணி அடிச்சு போட்டு, கற்பூரத்த கழட்டி போட்டு எழும்பி போறதுக்கு 1/2 மணி நேரத்துக்குள்ள அந்த நிகழ்ச்சி நல்லா இருக்குமா? இல்ல. அது இன்னொரு வீட்டுக்கு போகணும். அந்த கப்ப பயன்படுத்தி. இப்ப என்னையெல்லாம் கூப்பிடுறவங்க நான் சொல்லுவேன், "நீங்க வாங்க இத்தனை மணிக்கு ஆரம்பிக்கணும். அவசரப்படக்கூடாது." ஆ. சரிங்களா? இப்ப இப்ப ஒரு பெரிய மனுஷியார் வீட்டுக்கு போனாலும் நான் சொல்றது அவசரப்படக்கூடாது. மாமா வரணும், மாமி வரணும். மாமா, மாமி தான் அவங்கள அழைச்சு கொண்டு வர வேணும். அழைச்சு கொண்டு வந்து உட்கார வைக்கணும். 2 பக்கத்துலயும் மாமா, மாமியும், அப்பா, அம்மாவும் உட்காரணும். சங்கல்பம் செய்ய வேணும். பிள்ளையார் பூஜை பண்ணணும். தேங்காய் உடைக்க வேணும். அதுக்கு பிறகு புண்ணியாதானம் பண்ணி, புண்ணியாஞ்சலிச்சு, தண்ணிய தெளிச்ச பிறகு, அவளுக்கு குடுக்கக்கூடிய நகைகள், அந்த சீர்வரிசைகள் எல்லாம் தட்டுல வச்சு தொட்டு வாங்கி கொண்டு நீங்க குடுத்து, அவளுக்கு அந்த புதுசாக அப்பா, அம்மா வாங்குன பாவாடையோ, சட்டையோ, சாரியோ கட்டிக் கொண்டு வந்த பிறகு, நீங்க சடங்கு சுத்துறதானால் சுத்துங்க. அல்லாட்டி இன்னொரு நாள் ஹோட்டல் புக் பண்ணி செய்யறதானா அப்படி செய்யுங்க. இல்லையா இதிலேயே செய்து விடுங்கன்னா, நானே உடனே அந்த கும்பத்த ஒண்ணு வைப்பேன், ஆலத்தி ஒண்ணு வைப்பேன், ஒரு பழத்தட்டு வைப்பேன். அந்த புட்டோ, களியோ கிண்டி வச்சிருந்தா அதையும் வச்சு, ஒரு 9 பொம்பளாடி 11 பொம்பளையோட சுத்த வச்சு, ம். இந்த சடங்கு எல்லாம் செய்து, அதுக்கு பிறகு ஆசீர்வாதம் பண்ணி, ஒரு அப்பா, அம்மா கொஞ்சம் மன்னிப்புடனே கொஞ்சம் தள்ளி இருங்கய்யா. கொஞ்சம் மேல இருக்கணும் நீங்க. மெண்டால் முகம் மட்டும் தான் தெரியும். ஒரு கொஞ்சம் அப்பா, ஒரு அம்மாவ கொண்டு ம், ம். அப்பா, அம்மாவ கொண்டு ஆசீர்வாதம் பண்ணி, அப்புறம் வந்தவங்கள வந்து ஆசீர்வாதம் பண்ண சொல்லி, இவ்வளவா 2 மணித்தியாலம், 2 1/2 மணித்தியாலம் சிறப்பா செய்து குடுத்துட்டு தான் நான் வருவேன். எனக்கு இந்த அள்ளி கொட்டி போட்டு வார விஷயம்னா நான் போமாட்டேன். அது சரி. ஆமா. ம், ம். இல்ல செய்வேனா, தெரிந்தா சரி. இல்லாட்டி மிஸ் ஆகட்டும். இந்த கேமராமேனுக்கும் நான் சொல்லிருவேன். என்ன அவசரப்படுத்தாத, ஓ! நீ பாட்டுக்கு எல்லாத்தையும் படம் பிடி. ஒரு நீ காலத்துல அதுல அதுவும் இல்லாம தான் போப்போது ஐயா. தங்க எங்கட ம். ஃபோன்ல எடுத்துட்டா அதுவும் தேவையில்ல. ஞாபகத்துக்கு ஒரு படம் தானே ஐயா தேவை. அவ்வளவுதான் அவ்வளவுதான். எத்தன பேர் இப்ப முதல் தானே ஒரு ஆவல் இருக்கும். கல்யாணம் இதெல்லாம் பார்க்கோணுமெண்டு. இப்ப எல்லார் ஃபோன்லயும் எடுத்துட்டு வரபடினால, அதுவும் தேவையில்ல. எங்கள நாங்க எடுக்கிறோம், வாரோம், பார்க்குறோம். அதுதானே எங்கள பார்க்குறது தானே நாங்க பார்க்குறோம். சில பேர் அம்மா போனா கல்யாண வீட்ல அந்த குருக்களோட சேர்த்து பொண்ணு மாப்பிள்ளைய படம் பிடிப்பாங்க முந்தி. ஆ. அப்படி இல்ல. அங்க வச்சுக்கிற கும்பம், அங்க வச்சுக்கிற தட்டு, ஆமாம். அவங்க என்னென்ன வச்சிருக்காங்க, பழத்தட்டு, ரகத்தட்டு இதுகள படம் பிடிச்சு தான் இப்ப Facebookல போடுறாங்க. ம், ம். இப்ப ஒரு பிள்ளை பிறந்து அவருக்கு 30 செய்தது. இப்ப அந்த இடத்துல அம்மா, அப்பா, அப்புறம் அந்த குழந்தை, அப்புறம் யார் இருந்திருக்க வேணும்? அந்த பெண் தாய்மாமன், தாய் மாமனா? தாய்மாமன் இருக்கணும். அந்த அம்மம்மா, மாமன் அப்பப்பா அவங்களுக்கு அந்த இடத்துல இது இல்லையா? அவங்க வந்து பக்கத்துல உட்கார்ந்து இருக்கலாமே ஒழிய, ஆ, இந்த குழந்தை பிறந்த உரிமையாளர்கள் வந்து ஆ. அப்பாவும், அம்மாவும், தாய்மாமன். ஏன் தாய்மாமன் வைக்கிறதுன்னா, தாய்மாமனுக்கு தான் உறுத்து அந்த பிள்ளைக்கு எல்லாம் செய்யக்கூடிய ஒரு திட்டம். ஓ தா மாமன்மார் மூவர் நம்பி உனக்கு மாலையிட வருவார்ன்னு ஒரு பாட்டே இருக்கு. அப்போ ஆனால் தாய் மாமன் இல்லன்னு வைங்களேன். மாமா, இல்லாட்டி மாமா. யாராவது 3வது மத்த மனுஷர மாமனா வச்சுக் கொள்ளலாம். வைக்கலாம். ஓகே, ஓகே. வச்சு என்னன்னா அந்த அந்த புள்ளைக்கு நகை போடுறது வந்து முதல் அப்பா, அம்மா போட்டு பிறகு தாய் மாமன் போட்டு, அப்புறம் வந்தவங்கள விசாரங்களை செய்து, ம். அப்ப குழந்தை பிறந்ததுன்னா முதலம்மா அரணாக்குடி கட்ட வேணும். ஆ, நான் கருப்பு நூல் கொண்டு போயிருவேன். எப்பவுமே என் கையில ரெடியா இருக்கும். அந்த மாரி காரியங்களுக்கு போறது கருப்பு நூல். ஆ. கட்டிட்டு வரணும். அரணாக்குடி கட்ட வேணும். ஆ, அரணாக்குடி கட்டின பிறகு 2 காலிலேயும் சதங்கை போட வேணும். கொலுசு. அது ஆணானாலும், பெண்ணானாலும் கொலுசு அப்ப போடணும். அந்த கருப்பு நூல் கட்ட வேணுமேனய்யா? அவரு கட்ட இல்ல. அன்னைக்கு வந்தவர். கட்டா அதாவது முதல் சொல்றாம்மா, ஆ, இந்த இப்பதான் நாங்கலாம் விட்டுட்டோம். முந்தி எங்களுக்கு 12, 20, 22 வயசு வரைக்கும் அருணாக்குடி இல்லாம இருந்தது இல்ல. ஆ, அப்போ அந்த அருணாக்குடியிலேயும் இந்த தொப்புள் கொடி இருக்கு தானே, ஆ, ஆ, அந்த தொப்புள் கொடியில எடுத்து இந்த எந்திரம் மாரி கூடொண்டு செய்து, ஆ.
இதுக்குள்ள அடைச்சு அந்த பிள்ளைக்கு அருணாபொடியில கட்டி விடுவோம். இது எந்த எந்த தொப்புள் கொடி பாருங்க. நான் இன்னும் வச்சிருக்கேன். ஆ. அதுக்குள்ள வைக்கிறது. அடைச்சு அத கட்டி விட்டா அது ஒரு பாதுகாப்பு. அது 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 சாய்பாபா பென்டன் ஐயா நீங்க காட்டுனது. ஆமா. இது எனக்கு கிஃப்ட் குடுத்தா, ஒரு பிரசன்ட் குடுத்தா, அவரு என்னை பாராட்டி, ஆ, ஆ. நல்ல ஹெவியா இருக்குமேன ஐயா அது. நல்ல வெயிட் அம்மா. ம், ம். அப்போ முதல் காலுக்கு தண்டையணி சிதங்கையும் அந்த திருப்புகழ்ல பாடுறாரு முருகப்பெருமானே சதங்கை போட்டிருக்காராம். ஆமாம். ம். அது சண்டை. மாரி ஆண் பிள்ளையோ, பெண் பிள்ளையோ கால்ல சதங்கை போட்டு, ம். அதுக்கு பிறகு வலது கையில பெண் பிள்ளையானாலும், ஆண் பிள்ளையானாலும் கையில காப்பு போட்டு, அப்புறம் பஞ்சாயுதம் சொல்லக்கூடியது. பஞ்சாயுதம் தெரியும் தானே? ஆமாம். சங்கு, சக்கரம், கதா, பாணி, துவாரகா நிலையாச்சுதா, கோவிந்த புண்டரீகாட்சம், ரட்சமாம் சரணாகதம். இந்த பஞ்சாயுதம் வாங்கி, அத பூஜை பண்ணி, அத கொண்டு அந்த செயின்ல போட்டு, அத போட்டு விடுவாங்க. ம். பஞ்சாயுதம். ஐயா அது சுதர்சன நான் அனுப்பியிருந்தேன். பார்த்த நீங்க தானே? நான் பார்த்தேன். ரொம்ப சிறப்பா இருந்தது அது. ஆ. ஒரே ஒரு நல்ல மூவ்மெண்ட். ஒரு பக்கம் சுதர்சனம் இருந்தது. நல்லா 2 பக்கமும் 2 சாமிகள். ஒரு மகா சுதர்சனத்துக்கு நெறைய கை இருக்கும்மா. ஆ, ஆ, ஆ. இந்த காளியம்பாள் மாரி 18 கையோட சங்கு, சக்கர, கதாபாணி, துவாரகாலய அச்சுதா, கட்கம், கபாலம், டமருகம் சொல்லி நெறைய அங்கங்களாக கையில குடுக்கப்பட்டிருந்தது. நல்ல படம் அது. ஆனால் கொடுத்தா ஐயா, இப்ப அவருக்கு தான் அந்த முதன்மையா பூஜை செய்வார்கள். அது ஏன் ஐயா? அது அவ யார் அவர்? சுதர்சனர் என்றால் யார் அது? இந்த ஐயங்கார் சொல்றது இந்த நாமம் போட்டவங்க தானே. ஓ! வைஷ்ணவர்கள். அவங்கள் அவங்கள் அவரைத்தான் பிள்ளையாராக நினைச்சு பூஜை பண்றாங்க. நாங்கள் இப்ப விக்னேஸ்வரன் சொல்றோம் தானே. ஆமாம், ஆமாம். ஆ. அவங்கள் விஸ்வசேனம் சொல்லுவாங்க. அதான் அதுக்கு தான் செய்யறது முதல்ல. வியாசம் ஆ. வியாசம் வசிஷ்ட நப்தாரம் சக்தே பௌத்திர மகள் பட்சம் பராசராஜன் வந்து சுகதாதி தபோனிதி சுகர் என்று சொல்லக்கூடிய வியாச பகவானால் இயற்றப்பட்ட மகாபாரதமும் ராமாயணமும் இப்படியெல்லாம் கம்பராமாயணம் சொல்றாங்க தானே. ஆ. இதுல மெயினாக வாரது மகாவிஷ்ணு. ஆ. சுதர்சனம் அப்படி சொல்ற ஒரு யந்திரம். நடுவுல நடுவுல திருக்கோணம் வரும். அப்புறம் இன்னொரு திருக்கோணம் வரும். ஆ. அதுக்கு மேல ஒரு சக்கரம், அதுக்கு மேல சைட்ல நெருப்பு, மேலேயும் செருப்பு. அப்ப அதுல சொல்லக்கூடிய மந்திரம் கிருஷ்ணாய, கோவிந்தாய, கோபீஜன வல்லபாய, பராய, பரமபுருஷாய பரமாத்மனே. இந்த யந்திரம் என்ன செய்யுமா? பரகர்மம், மந்திர யந்திரம், பில்லி சூன்யம், சத்ருபாதை, சர்வபாதை, பூத தோஷம், பிரேத தோஷத்தை எல்லாம் நீங்கிருமாம் இந்த சுதர்சனம். அதுக்காக தான் சுதர்சனத்துக்கு அர்ச்சனை பண்ணி சாமி கும்பிடுவதனால எங்களுக்கு எல்லா விதமான தோஷங்களையும் நீக்கிவிடும். ஆ. ம். அவ்வளவு விசேஷம் இந்த சுதர்சனம். ஓகே. ஸ்ரீசக்கரம் வந்து அருளுதல். ஸ்ரீசக்கரம் வந்து அம்பாள் வந்து அஷ்டலட்சுமி கடாட்சம் கிடைக்கும். ம். இப்போ ம். இப்ப வீட்டுல ஒரு 20 பவுன் நகை இருந்தா அதை சும்மா வைக்க மாட்டீங்க தானே. அதுக்கு ஒரு இரும்பு பீரோ வாங்குவீங்க. அந்த இரும்பு பீரோ தான் பாதுகாக்கப்படுறது. ஆ. இப்ப இந்த நகையை கொண்டு அதுல வைக்கிறதுன்னா இரும்பு பீரோவுக்கு 3 பூட்டு. ஒண்ணுல நம்பர் வைப்பாங்க. அதாட்டி இன்னொரு சின்ன சாவியை போட்டு 3ஆவது சாவியா பூட்டுவாங்க. அது போல இந்து மதத்துக்குள்ளே அம்பாளுடைய அருள் நிறைய இருந்தாலும் பாதுகாக்கக்கூடிய தெய்வம் சுதர்சனம். இப்ப ம். சிவனுடைய சக்திகளை பாதுகாத்து தரக்கூடியவர் சிவருமானா இருந்தாலும் பைரவர். அதனாலதான் கோவில்ல பைரவர் வாசல்ல எல்லாம் பிடிச்சு வரும்போது பைரவருக்கு முட்டுவார். எங்க மக்கள் எழும்பவில்லை போல. உறவுகள் இணையெல்லாம் இணைந்து உங்கள் பக்கம் கேள்வி எழுப்பி ஜெயந்தி இப்ப பாலாவிடம் காலையில பார்த்ததுக்கு போல. காலையில இந்த ஜெர்மனியில இருந்து ஒரு அம்மா வந்தாரு. தமிழருக்கு அவர் வந்துட்டு ஓடிடுவார், திரும்ப அவ வருவார். சொன்னா இன்னைக்குதான் ஐயா அட்சய திருதியை. அது நேற்று என்னய்யா? இல்ல இந்த 2, 3 நாளா பஞ்சாங்கத்துல பிரச்சனை. என்னைக்கு அமாவாசை, என்னைக்கு சில இடங்கள்ல நேத்து கொண்டாடிட்டாங்க. ஆனால் இன்னைக்கு காலையில தான் அந்த திதி நிக்குதுமா, திருதியை. ஆ. அப்ப இன்னைக்கு தான் சில இடங்கள்ல கொண்டாங்க. அப்ப இன்னைக்கு ரொம்ப விசேஷம் என்னன்னு கேட்டா,
திங்கட்கிழமையும் அட்சய திருதியையும் சித்த யோகங்களும் முடிய அந்த சோமவாரம் வளர்வதுதானே வளர்படியா இருந்தாலும் இந்த வாரேசன் சந்திர பகவான் வாரேசன் பலமாக இருப்பதும் கார்த்தியையும் ரோகிணியும் சந்திக்க வேணும். இன்னைக்கு நட்சத்திரம் வந்து பாருங்க ரோகிணி. அப்ப நீ சாயந்தரம் 6 மணிக்கு மேலதான் மிருகசீஷம் தொடங்குது. இப்ப சந்திரனும் பலமா இருக்க வேண்டும். அந்த சந்திரனுக்கு 11ஆம் இடத்துல சுக்கிரன் இருக்க வேணும். மேட ராசியிலே சூரியன். அப்ப பாருங்க சந்திரன் உச்சம், சுக்கிரன் உச்சம், சூரியன் உச்சம், நீச்சபங்க ராஜயும் இப்படியாக அந்த கிரகங்களுடைய தன்மையை வச்சு கொண்டுதான் நாங்கள் நகைக்கடைக்கு போய் நகை வாங்குற மாதிரியே இருக்கு விலையளிப்ப. அதாவது அம்மா வணக்கம் சொல்லிக் கொள்வோம். வணக்கம் சர்மண்ணா வாருங்க. அப்போ பொண்ணுல பொண்ணு வைக்கிற இடத்துல பூ வைக்கலாம். என்ன அது சரி. தங்கம் வாங்கலாம், முடியாட்டி உப்பு வாங்கலாம், மல்லிகைப்பூ வாங்கலாம், மஞ்சள் கட்டி வாங்கி வைக்கலாம். எல்லாமே லட்சுமி கடாட்சத்துல அட்சய திருதிக்கு சரியான முறையில அட்சய திருதியே என்னது? கிருஷ்ண பரமாத்மா குசேலர் பார்க்க போறார். குசேலர் தெரியுதானே? குசம் குசேலர் சேலம் சொல்றான். சேலம்னு ஒரு ஊர் இருக்கு. சேலம் சேலம் சொல்லியாச்சால வேட்டின்னு அர்த்தம். இவர் வந்து கருத்து பிடிச்ச மாதிரி ஒரு அழுக்கான வேட்டியை கட்டி கொண்டுதான் இருப்பார். இப்ப இவர் ரொம்ப கஷ்டப்படுறார். நிறைய குழந்தை 27 குழந்தைன்னு சொல்றாங்க. 27 குழந்தையிலையும் குழந்தைகளுக்கு ஒரு சாப்பாடு கொடுக்கவோ ஒன்றுக்கோ வசதி இல்லாத நேரம் பண்டாடி சொல்றா, உன்னுடைய நண்பராகப்பட்ட கிருஷ்ண பரமாத்மா வசதியா இருக்காருன்னா நீ போய் ஏதாவது கேளு, அவர் தருவாரு. சரின்னு இந்த பொண்டாட்டியில கலைச்சல் தாங்க முடியாம இவர் கேட்க போறார். போற நேரம் பொண்டாட்டி என்ன செய்யறா? அவில் அதை நனைச்சு நல்லா புளிஞ்சு 2 சர்க்கரை போட்டு ஏலக்காய் போட்டு சின்னதா ஒரு முடிச்சு கட்டி அவரை வேட்டியில கட்டி விடுறார். இவர் போறார். கிருஷ்ண பரமாத்மா பார்க்கிறார். கிருஷ்ண பரமாத்மா கூப்பிட்டு அவர் தன்னுடைய நண்பன் தானே கூப்பிட்டு கைய காலை பிடிச்சு காலெல்லாம் பிடிச்சு விட்டு அவரை குளிப்பாட்டி அவருக்கு சாப்பாடு எல்லாம் போட்டு எல்லாம் முடிஞ்சு போட்டு கிருஷ்ண பரமாத்மா நினைச்சு கொண்டிருக்கார். குசேலண்ட பண்டாட்டி என் தலைக்கு சாப்பிடுறதுக்கு ஏதாவது குடிச்சு விட்டு இருப்பாருன்னு பார்த்து பார்த்து கேட்டு பாரு. கடைசியா கேட்ட உடனே இவர் எடுத்து இந்த அவில கொடுக்குறார். இந்த அவில எடுத்து இப்படி வாயில ஒருக்கா போட்ட உடனே குசேலோட வீடெல்லாம் பங்களாவா மாறிடுது. இப்படி பங்களா மாறின உடனே குசேலோடைய பொண்டாட்டிக்கு ஒரு 25 பவுன்ஸ் நகை, நல்ல காஞ்சிபுரம் சாரி, அவர் ஆள் வடிவா ஆயிருந்தான். அப்ப கடைசியா 3வது எடுத்து போடும்போது மகாலட்சுமி பிடிச்சிடுறான். போட நீ சாப்பிடாத. ஏன்னு கேட்டா 2 தரம் போட்டே அங்க எல்லாரும் நிறைஞ்சு போச்சு. 3வது தரம் போட எங்களுக்கு கஷ்டம் வந்து நான் தான் பாத்திரம் வரும் கழுவ வேண்டி வரும்னு சொல்லி லட்சுமி தேவி தடுத்துடுறான். குசேலரை அப்படியே அனுப்பிவிடுறார். குசேலர் ஊருக்கு வரார். வந்து பார்த்தா குடு ஜலதா மாளிகை மாறி அப்படி எல்லாம் நிறைஞ்சு கிடக்குது. அப்படிப்பட்ட கதை தான் இந்த அட்சய திருதி அன்னைக்கு அவர் போய் பெற்றுக் கொண்டதாக புராணங்கள் சொல்லுது. நாங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆன்மீக பாலம் என்று சொல்லிக்கொண்டு சர்மாயா வரவேற்றுக் கொண்டு தொடர்ந்து பேசுவோம். வாங்க ஐயா. வணக்கம் ஐயா. வணக்கம். குசேலருக்கு அட்சய திருதியில அவர் கொடுத்து வந்ததெல்லாம் ஒரு கதை. ஆனா இப்ப என்ன இந்த இந்த வருஷம் வந்து மிதுன ராசிக்காரருக்கு அப்புறம் பயங்கரமா கொட்டும்னு சொல்றாங்க ஐயா. அப்படிங்கிறியா? மிதுன ராசிக்கு 11ஆம் இடத்திலே சூரிய பகவான் நிற்பது உண்டு. அந்த 10ஆம் இடம் தொழிற்ஸ்தானத்திலே சொல்லக்கூடிய இடத்திலே செவ்வாய் சுக்கிரனும் சேர்ந்திருப்பது, சுக்கிரன் உச்சமாயிருப்பதும், உங்களோட மிதுன ராசிக்காரன் நீசமாயி 10ஆம் இடத்திலே நீச்ச பங்க ராஜ யோகமாக இருப்பதும், யோகம் அதிர்ஷ்டம் லொட்டோ உங்களை தேடி வரும். அதுக்கு வேண்டி நம்ம படுத்து தூங்கக்கூடாது, முயற்சி செய்ய வேண்டும். முயற்சியுடையோர் இகழ்ச்சி அடையார். லொட்டோ வின் பண்ணுவார்.
அதான் அந்த இடத்துல நாங்க ஒரு சொல் பார்க்கலாம். உழுதுண்டு வாழ்வாரே வாழ்வார் எல்லாம் தொழுதுண்டு பின் செல்வார். என்ன கிரகங்கள் வந்தாலும் ஐயா நாங்க முயற்சி செய்ய வேணும். என்ன நிச்சயமா காட் ஃபேஸ்ல போயிட்டு பட்டம் வாங்கி வந்து வீட்டுல மாட்டினா போல அது பறக்காது. இல்ல என்னன்னா நான் நேற்று ஃபேஸ்புக் பார்த்தேன். ஃபேஸ்புக்ல 2-3 அடுத்தா ஃபுல்லா மிதுன ராசிக்காரருக்கு அதிர்ஷ்டம் அதிர்ஷ்டம் சொல்லிக்கிட்டே இருக்காங்க எல்லாருமே. அதாவது ஐயா 1000 பங்கு இல்லாட்டியும் ஐயா 500 பங்கு வேலை செய்தே ஆகும். ஏன்னா சுக்கிரன் கொடுத்தே ஆக வேண்டும். ஒவ்வொரு வருஷமும் இந்த சித்திர மாசம் பிறந்தா மிதுன ராசிக்காரர்களுக்கு யோகம் தான். ஏன்னா 11ஆம் இடத்திலே சூரியன் உச்சமா நிற்பது. ஆனால் இந்த வருஷம் 2-3 கிரகங்களுடைய உதவியா இருப்பதனாலே நாங்கள் பேங்க் லோன் ஃப்ரீயா போக்கலாம், ஒரு வீடு வாங்குறதுக்கு முயற்சி செய்யலாம். இதுகளை செய்யும் போது புதுமனை அமைத்தல், வஸ்து வாகனம், வியாபாரம், தனலாபம், பிள்ளைகளோட படிப்புகள் இதெல்லாம் சிறப்பா வரக்கூடிய நல்ல காலமாக இருக்கிறது. அதுல இன்னொரு விஷயம் சொன்னாங்க ஐயா, முக்கியமான விஷயம், காதல் கைகூடும். காதல் கைகூடுமா ஐயா? 3 போகம் இருக்காங்க. 30 வயசுக்குள்ள ஒரு போகம், 60 வயசுக்குள்ள ஒரு போகம், 80 வயசுக்குள்ள ஒரு போகம். 80 வயசுக்காரரு காதல் வந்து வேலை இல்லைடா. ஈஸ்வரையாவை வரவேற்றுக் கொள்வோம். வணக்கம். தொடர கேட்டுக்கொண்டிருக்கிறேன். அப்ப 30 வயசுக்குள்ளன்னு கேட்டாக்கா சினிமா பார்க்க போறது, கண்டி நுரையிலியா அப்படியெல்லாம் சுத்தி அடிச்சு பார்க்கக்கூடியது 30 வயசுக்குள்ள. இந்த 60 வயசுக்குள்ள பிரயாணம் செய்யலாம், திருப்பதிக்கு போலாம், ராமேஸ்வரம் போலாம். இப்படி 80 வயசுல எங்கய்யா போறது? இருக்கும் இடத்திலே சிறப்பாக அழிப்பு வட பாயசத்தோட சாப்பிடுறது. நீங்க சொன்ன ஊரெல்லாம் ஐயா இலங்கையில முக்காசி ஊர் 15 வயசுக்கு முன்னாலே நான் பார்த்துட்டேன். பாத்தீங்களா? அந்த சுத்துற வயசுல சுத்திட்டீங்க. 15 வயசுக்கு முதலே நான் இலங்கையில முக்காசி ஊர் பார்த்து முடிச்சுட்டேன். ஐயா அனுபவிக்கிற வயசுலயா அனுபவிக்கணும். இப்ப தீர்த்த யாத்திரை சொல்றாங்களே, 80 வயசுல தீர்த்த யாத்திரை போக இயலாது. தீர்த்த யாத்திரையெல்லாம் 40, 45, 50 வயசுக்குள்ள. சரியா? யாழ்ப்பாணத்துல என்னென்ன, இலங்கையில என்னென்ன இருக்கு? திருவோணமலை, மன்னார், திருக்கேதீஸ்வரம், கதிர்காமம், கண்டி கதிரகம், இப்படி எல்லாம் சுத்தி பார்க்க வேண்டிய வயசுகள் முடிஞ்சு. இப்ப அந்த மலை ஏற முடியாது. கதிராமத்துக்கு போனா அந்த விபூதி மலைன்னு ஒன்று இருக்கு, அங்க ஏறவே முடியாதுங்கிறாங்க. என்ன ஒரு படி எடுத்து வைக்க முடியாது, கால் வசதிப்படாது. ஆகவே அந்தந்த 30, 60, 80க்குள்ள அனுபவிக்க வேண்டிய அனுபவிச்சு பென்ஷன் கொடுக்குற மாதிரி 80 வயசுல பேசாம சும்மா இரு சொல்லாத. சொல்லுங்க ஐயா. ஈஸ்வரியா பேசுங்க. நீங்க கதைங்க ஐயா, நான் கேட்டுக்கொண்டிருக்கிறேன். நன்றி. இப்படியாக அந்த வாழ்க்கையில நாங்க வாழ்ந்துதானே மனிதனா பிறந்திருக்கிறோம் இல்லையா? ஈஸ்வரனா நீங்க என்ன ராசி? என்னன்னு தெரியாது எனக்கு. நான் தெரிஞ்சாலும் அது நான் அவ்வளவு கவனத்தில் எடுக்கல. வாணியக்கா அப்ப நீங்க மிதுன ராசி இல்லையா? அதான் அன்றைக்கு ஒரு ஆள் என்கிட்ட கேட்டார், ஐயா நட்சத்திரங்கள் சொல்லிதான் அர்ச்சனை பண்ண வேணுமா அப்படின்னு என்கிட்ட கேட்டார். இப்ப நான் சொன்னேன், எல்லா பொருளுக்கும் இந்தியாவில வாங்கினா அதுல என்ன போட்டிருக்கான்? மேட் இன் இந்தியா. இலங்கையில வாங்கினா அது மாதிரி எங்களோட உடம்பு ஒரு நட்சத்திரம், 27 நட்சத்திரம், ஒரு நட்சத்திரம் இருக்கும். சரிங்களா? அதனாலதான் அந்த காலத்துல எல்லாம் இந்த திருவனந்தபுரம் ராஜாக்களை பேர் சொல்லி கூட மாட்டாங்க. சுவாதி பெருநாள், சுவாதி பெருநாள், கீர்த்தனைகள் நிறைய இருக்கு. சுவாதி பெருநாள், சித்திர பெருநாள். பெரியவங்களை வந்து பேர் சொல்லி கூப்பிடக்கூடாதான், நட்சத்திரம் சொல்லித்தான் அவங்களை அழைக்கிறது. சுவாதி பெருநாள், சித்திர பெருநாள். இப்ப நான் யாரையும் இப்போ தெரிஞ்சிருந்தா அவங்கள பேர் சொல்லி கூட மாட்டேன். இப்ப வந்து ஈஸ்வரையா வந்து நட்சத்திரம் சொன்னா இனி அவரை ஈஸ்வரையான்னு நான் கூப்பிட மாட்டேன். ரேவதி நட்சத்திரம், சுவாதி நட்சத்திரம். ஏன்னா give the respect and take the respect. நட்சத்திரம் சொல்லும் போது ஐயா அது வேலை செய்யும், அவருக்கும் வேலை செய்யும், நாங்க கூப்பிட எங்களுக்கும் வேலை செய்யும். ஏன்னு கேட்டா முந்தி கூட ஈஸ்வரையா சொன்னால் இந்த தாராபலம், சந்திரபலம் பத்தி எல்லாம் பேசும்போது அவர் நிறைய பேசியிருக்கிறார், நிறைய விஷயம் சொல்லியிருக்கிறார்.
இப்ப எனக்கும் ஈஸ்வரியாவுக்கும் நட்சத்திர பலம் ஒற்று போகுமானால் we are both a partners. அந்த இப்ப நீங்க சொல்லிக்க தாராபடம் சந்திரபடம் ததேவ அப்ப நீங்களும் நானும் ஒரு நட்சத்திரமானால் எனக்கும் நீங்களும் வசியமானால் அது என்னையா தாராபடம் சந்திரபடம் என்னையா தாராபலம் சொல்றது ஐயா? இப்ப உங்க நட்சத்திரத்துல இருந்து பெண்டாட்டியில நட்சத்திரம் கல்யாணம் பண்ணும்போது பொருத்தம் பார்க்கறாங்க தானே, அதுல ரெண்டு வருது. ஒண்ணு வந்து ஜென்மம், நல்லா பார்த்துக்கொள்ளணும். ரெண்டாவது சம்பத். அப்ப ரெண்டாவது நட்சத்திரம் பொண்டாட்டி நட்சத்திரம் வரலாம். மூணாவது வரக்கூடாது. ஜென்மம் சம்பத்து விபத்து வரக்கூடாது. இந்த நேரம் சட்டவர். இப்ப ஜென்ம சம்பத்து விபத்து. நாலாவது ஜென்ம சம்பத்து விபத்து க்ஷேமம், ரொம்ப நல்லா ஹெல்த்தியா இருப்பாங்க. இப்ப அஞ்சாவது எடுக்கக்கூடாது. ஜென்ம சம்பத்து விபத்து க்ஷேமம் புத்தியாவதுல காரிய நாசம், எதுக்கு எடுத்தாலும் கரெக்ட். ஆறாவது திறமா இருக்கும். ஜென்ம சம்பத்து விபத்து க்ஷேமம் புத்தியாதி சாதகம், அது நல்லா இருக்கு. ஏழாவது துக்கம். ஜென்ம சம்பத்து விபத்து க்ஷேமம் புத்தியாதி சாதகம் துக்கம். எட்டாவது வந்து ஜென்ம சம்பத்து விபத்து க்ஷேமம் புத்தியாதி சாதகம் துக்கம் சுகம், சுகம். ஒன்பதாவது அதிசுகம். அப்ப இந்த நட்சத்திரத்துல ரெண்டாவது நாலாவது ஆறாவது எட்டாவது ஒன்பதாவது ஒரு பெண்ணுடைய மாப்பிள்ளையுடைய நட்சத்திரம் இருந்து பெண்ணுடைய நட்சத்திரம் வந்தா ஹெப்பியா இருப்பாங்க, ஃப்ரெண்ட்ஷிப்பா இருப்பாங்க. ஆறாவது வந்தால் ரொம்ப சந்தோஷம். ஏழாவது வந்தால் பிரச்சனை. இவ சொல்றதாவது கவர்னாவது. அதாவது தாராபலம் பார்த்து அதுல இருந்து 16 பொருத்தத்தை பார்க்கிறேன். அதனாலதான் சங்கல்பத்தில் தாராபலம் சந்திரபலம் தெய்வம் பலம் தேவா சொல்றாங்க தானே. சங்கல்பத்தை சொல்லிருப்பீங்க. அதான் கேட்டேன், இப்பதான் ஞாபகம். அதுதான் தாராபலம். எதுக்கு ஒரு வியாபாரம் ஆரம்பிச்சாலும் தாராபலம் இருக்கும். உதாரணம் பாருங்க, இன்னைக்கு நட்சத்திரம் வந்து ரோகிணி நட்சத்திரம். இப்ப ரோகிணிக்கு வந்து மகாவிஷ்ணுடைய நட்சத்திரம். அது 4வது நட்சத்திரமான வறுமையானால் ஹெப்பியா இருப்பார். 5வது வந்தால் சொன்ன தகராறு, என்னதான் இருந்தாலும் காரணம் காரியம் இல்லாம அடிபடுவாங்க சொல்லுவோம். 4வது 5வது எங்க கண்டுபிடிக்கிறது? அது இந்த பஞ்சாங்கத்திலே போட்டுடைய தாரா பலன் சொல்லிட்டு ஒரு பேஜ் இருக்கு. பஞ்சாங்கத்துல கணிதத்தை விட இந்த வாக்கிய பஞ்சாங்கத்துல தாரா பலன்னு ஒரு இடம் இருக்கு. நான் அடுத்த முறை உங்களுக்கு எடுத்து கார்பரேட் நான் தேடிக்கொண்டிருக்கேன். இல்ல இல்ல, நான் ப்ரோக்ராம் செய்யும்போ தேடிக்கொண்டு ரெடியா இருக்கணும். ஒரு காரியங்கள் தாராபலம் சந்திரபலம் தேவ வித்யாபலம் தெய்வபலம் தேவ லக்ஷ்மி பதேகே அங்கிரீகம் ஸ்வராமி பவித்ர பவித்ரோவான் தானே ஆரம்பிக்கிறோம். இதுல தாராபலம் என்பது ஒரு முக்கியமான நிகழ்வு. அது இந்த பஞ்சாங்கத்துல எத்தனையாவது பக்கத்துல வருதுன்னு பார்க்கணும். நானே இந்த பஞ்சாங்கத்தில் உள்ள எல்லாம் கால்கள் வர்றவங்களுக்கு கிழிச்சு கொடுத்து விட்டுறது. நான் தேடி பார்க்கிறேன். இருந்தா தாரன் அதாடி அதுக்குள்ள உங்களுக்கு நான் தரேன். பாப்பா தொடர்ந்து பேசுவோம். நீங்க பேசுங்க. என்னைக்கு 4வது நல்லது 5வது நல்லதுன்னு சொல்லிக்கிறேன். 5வது தான் இருக்குது 4வது இருக்குன்றதை நாங்க எப்படி கண்டுபிடிக்கிறோன்றது என்னுடைய கேள்வியா இருந்தது. நான் இப்ப கையோட பார்க்கிறேன். முதல் உங்களோட நட்சத்திரம் என்னதுன்னு நீங்க தெரிஞ்சு கொண்டு உங்களோட நட்சத்திரம் இருந்து நீங்க ஒரு காரியத்துக்கோ கொண்டாட்டியோ எண்ணி பார்க்கணும். முதல் உதாரணமாக நீங்க ஏதாவது ஒரு நட்சத்திரம் சொல்லுங்க ஐயா. ரோகிணியை சொல்ல, எந்த பிள்ளைகள் ரோகிணி தான். அந்த ரோகிணி பற்றி காய்ச்சிங்க 2 பிள்ளைகளுமே. ரோகிணிக்கு அடுத்தது மிருகசீரிடம் 2வது. அப்ப அது ஜென்மம் சம்பத்து, சரிங்களா? 3வது விபத்து. இப்படியாக நாங்கள் பார்த்து கொண்டு வரும்போது இங்க பாருங்க, பஞ்சாங்கத்திலே கொடுத்திருந்தா நீங்க தாரா பலம் சொல்றது பாருங்க. இத பாருங்க, நீங்க பஞ்சாங்கத்துல 25ஆம் பக்கம். இது இப்பதான் இல்ல, எந்த பழைய பஞ்சாங்கமானாலும் வாக்கிய பஞ்சாங்கத்துல 25ஆம் பக்கத்துல அதை போட்டே தீருவாரு. இதுல கொடுத்துருக்காங்க 1 என்னது 2 என்னது 3 என்னது. இதை வச்சு கொண்டுதான் தாராபலம் பார்க்கணும். நீங்க பழைய பஞ்சாங்கம் இருந்தா பாருங்க, அல்லாட்டி நான் உங்களுக்கு அதை பேஸ்புக்ல போட்டுவிடும். வணக்கம் விசண்ணா, வாருங்கள். வணக்கம் மணியக்கா. வணக்கம் வணக்கம் பத்மினி ஆண்டி, வணக்கம். வாங்கோ பேசுவோம்.
பத்தினி அண்டி வந்த வீடியோட பிறகு சொல்ல வந்தா நான் காய்ச்சல் விட்டு அவர் போயிட்டேன். சாப்பிட்டு கொண்டிருப்பார். ம். யோகாசனத்துக்கு ரெடி ஆகுறாரு. யோகாசனத்துக்கு முதலே சாப்பிட்டு வரணும். அது தெரியாது, சாப்பிடக்கூடா. அது வணக்கம் 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 வணக்கம். வாங்க. பத்மினி கமலாந்தன் என்னை விசாரிச்சதுக்கே நன்றி. ஐயா சர்மா அவர்களே, வாணி அவர்களே, வணக்கம் வணக்கம் வணக்கம். யார் இருக்கிறது, ஈஸ்வரன் அண்ணா. ஆம், ஈஸ்வரன் அவர்களே. அவர் டபுள் ஆக்ஷன்ல இருக்காரு, உங்களுக்கு தெரியல. தெரியல, சரியா தெரியல எனக்கு. அவர் டபுளா இருக்கிறார். இல்ல இல்ல, நான் நினைக்கிறேன் லைட் போதாது போல. லைட் அவர் தன்றார். ஓகே. ஆம், என்னை உறவுகளும் இணையலாம். இணைந்து உங்கள் பக்கங்கள் இணைத்துக் கொள்ளலாம். கேட்கறது கொண்டும் இல்லாததுல சொல்றத கேட்டுக்கொண்டு இருப்பேன். நன்றிமா, நன்றி நன்றி ஐயா. நன்றி. வாங்க. இந்த ஜாதகம், இந்த நட்சத்திரம் என்ற விஷயங்கள் நிறைய பேருக்கு தெளிவின்மை இருக்கும். அது பெரிய ஒரு கடல், அதை விட சின்ன விஷயம் இல்லை. அதை ஐயா மாதிரி நிறைய விஷயம் தெரிஞ்சவங்க கேட்டு நாங்களும் தெரிஞ்சு கொள்ளலாம். இப்போ நீங்கள் என்ன சொன்னீங்க, அந்த வந்து நட்சத்திரம் சொல்லிட்டு அர்ச்சனை செய்ய வேணுமானதுக்கு நீங்கள் என்ன பதில் சொன்னீங்க? அதாவது ஒரு பாஸ்போர்ட் எடுக்கிறீங்க தானே நீங்க. அந்த பாஸ்போர்ட் எடுக்கும் போது அவன் அப்ளிகேஷன் ஃபார்ம் கொடுக்குறான். என்ன அதுல அவன் கேட்கிறான், யுவர் ஃபாதர் நேம்ஸ், யுவர் மதர் நேம்ஸ், யுவர் நேம்ஸ், எங்க பிறந்தாய், ஏன்னா சரியா எல்லாம் கேட்டுட்டு கடைசியா என்ன கேட்கிறான், எங்க இருக்கிறாய். இவ்வளவு கொடுத்தா தானே அவன் அந்த பாஸ்போர்ட் உங்களுக்கு தாரான். இல்ல நான் என் பேரெல்லாம் சொல்ல மாட்டேன், எங்க அப்பா அம்மா பேர் சொல்ல மாட்டேங்கன்னா பாஸ்போர்ட் கொடுப்பானோ? இல்ல, நீங்க சொல்ற சரி. அது எல்லாம் அப்படி என்றால் எல்லாரும் எல்லாம் இப்படி நட்சத்திரத்தோட தெரியும், ராசியோட தெரியும். இப்ப எல்லா நாட்டு எல்லா இன மக்கள்கிட்டையும் தான் நீங்க சொல்றதெல்லாம் கேட்கலாம். அதை ஏற்றுக்கொள்கின்றோம். அதே எங்கடைக்கு மட்டும்தான் இந்த ராசி நட்சத்திரம். நாங்களாகப்பட்ட தமிழர்கள் பிறக்கும் போதே பிறந்த உடனே என்ன சொல்றாங்க, ஓடி போயிட்டு சோசியத்தை கேட்டு என்ன குழந்தை என்ன நட்சத்திர பிறந்திருக்குன்னு கடிச்சு கொண்டு வர சொல்றாங்க. தமிழர்கள் என்றதில் அதுலயும் இருக்கு ஐயா. புருஷன்காரன் ஓடி போய் சோசியத்துல போயிட்டு அந்த குழந்தை பிறந்த டைமை கொடுத்து லண்டன்ல இத்தனை மணி இந்த நட்சத்திரம் இந்த லக்னம் எல்லாம் போட்டு கொடுத்து பெண்டாட்டியில வந்து சொல்லும் போது பெண்டாட்டி என்ன கேட்கறது தெரியுமா, அடுத்த குழந்தைக்கு பலன்களுக்கா கட்டிக்கணும். அப்ப அவளுக்கு தன்னை வம்சத்தை விருத்தி செய்து கொள்ள வேணும் சொல்லி எண்ணம் விளங்குதா. பணம் போட்டு வியாபாரம் செய்யறது எதுக்குமா, லாபத்துக்கு தான். கடவுளால் மனிதரால் படிப்பட்ட மனிதர்கள் எல்லாமே தான் சாப்பிடுவானும் தூங்குவானும். நான் நல்லா இருக்க வேணும், பெண்டாட்டி நல்லா இருக்க வேணும், பெண்டாட்டி நானும் செய்து குழந்தை பெற்ற பிறகு குழந்தை நல்லா இருக்க வேணும், குழந்தை வளர்ந்து படிச்ச பிறகு அதுக்கு கல்யாணம் பண்ணி அதுகளும் நல்லா, இப்படிதான் வம்ச விருத்தி வருது. ஆகவே மேட் இன் இந்தியா என்று சொல்வது போல நாங்கள் என்ன நட்சத்திரம் நாங்க சொல்ல வேண்டும். நீங்க பேரை சொல்லாட்டியும் பரவாயில்ல. ரேவதி, இப்போ 1 லட்சம் ரேவதி நட்சத்திரம் இருக்கு லண்டனுக்குள்ள இல்லையா? என்னையா ரோகிணி நட்சத்திரம்னு சொன்னார். 1 லட்சம் ரோகிணிக்கு மேல கிடக்குது லண்டன்ல. ஆனாலும் உங்களோட நட்சத்திரப்படி நீங்கள் அந்த நேரம் எத்தனாம் தேதி பிறந்தீர்கள், அந்த கிரகண மாதிரி யாருக்கும் வராது. அப்ப ராசியும் நட்சத்திரம் சொல்லணுமா அர்ச்சனை பண்ணைக்கு, அல்லது நட்சத்திரம் மட்டும்? நட்சத்திரத்தை மட்டும் சொல்லி பேரை சொல்லி கொடுத்தா போதும். சில இடங்கள்ல எப்படின்னு கேட்டா, இப்ப இந்தியாவில நீங்கள் எங்க திருநள்ளாறு போனீங்கன்னா அவர் உங்களுடைய ஜாதகம் குழந்தைங்களான்னு கேட்பார். இருந்தால் அவர் உங்களோட நட்சத்திரம் சொல்லி உங்களோட லக்னம் சொல்லி, இந்த லக்னம் தான் நீங்க பிறந்த நேரம், லக்னம் டைம், லக்னத்தையும் சொல்லி என்ன திசை நடக்குதுன்னு சொல்லி அந்த திசைக்கு அந்த திசை அதையும் சொல்லி இப்படியாக ஒரு 10 நிமிஷம் அந்த ப்ரோக்ராம செய்வாங்க. அதாவது நட்சத்திரம், யோகச்சக்கரம், ஜீவ நட்சத்திரம்,
அதுக்கப்புறம் லக்னம், தசாதிபதி, இன்னும் இப்ப உதாரணம் வச்சுக்கோங்களேன். உங்களுக்கு சொந்தக்கார பிள்ளைக்கு பரணி நட்சத்திர குழந்தை வந்தால் இந்த மாசம் பரணி நட்சத்திர சுக்கிரன் உச்சம். அப்ப அந்த சுக்கிரனை கும்பிடும் போது பாட்டன், பாட்டி, சகோதர, சகோதரி எல்லாருக்குமே நன்மை செய்யும். சனி திசை 7ரை தெரியாதா கொஞ்சம் துன்பத்தை தரும். அதுக்குதான் அந்த அர்ச்சனை செய்யும் போது என்னன்னு சொல்றாரு, நினைச்ச காலம் சரி வர வேணும், கிரக தோஷங்கள் நீங்க வேணும், இதெல்லாம் சொல்லித்தானே அங்க அப்ளிகேஷன் போடுறீங்க. இப்ப ஒரேடியா சங்கல்பம் பண்ணி தானே இப்ப எல்லாருக்கும் அர்ச்சனை நடக்குது இல்லையா? முந்தி அப்படி இல்லை. ஒவ்வொருக்கும் அர்ச்சனை பண்ணுவாங்க. இந்த ஒரு ஆள் அர்ச்சனை பண்ணா அந்த பக்கத்துல இன்னொரு ஐயர் வாங்கி அர்ச்சனை பண்ணுவாங்க. அப்படி பண்ணும்போது கோவில்ல வருமானம் குருக்களுக்கு நிறைய கொடுத்தாங்க. இப்ப எல்லாம் நிப்பாட்டிட்டு ஒரு ஆள் தான் அத்தனை பேருக்கு அர்ச்சனை பண்ண வேணும்னு சொன்னா சுப்பையா, ராமையா, கதிரேசன், மணிவாசன் இப்படி சொல்றாரு இல்லையா? நாப்பு கூப்பிடுற மாதிரி தான் இப்ப அர்ச்சனை நடக்குது. சில நேரங்கள்ல நேரத்தை கருதி அப்படின்னு செய்ய வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டுரும். ஐயா, அர்ச்சனை செய்வது உங்களுடைய நட்சத்திரத்தோடு இறைவனுக்கு அர்ச்சனை செய்வதா அர்ச்சனை என்று சொல்லிக்கொண்டு தொடர்ந்து பேசுவோம். யாரெல்லாம் வாராங்க வரவேற்றுக் கொள்வோம். வாங்கும். அப்படி என்றால் இப்ப 10 பேர் இருந்தா 10 டிக்கெட் எடுக்கணுமா ஐயா? இல்லையம்மா, குடும்பம் குடும்பமா? குடும்பம் சொல்லியாச்சுன்னா வீட்டுல உள்ள எல்லாரும் வரும். ஓகே ஓகே. சக குடும்பானாம் என்று சொல்லி பாத்தீங்களா? அவர்கள அதுல எல்லாம் அடங்கிடும். வீட்டுல உள்ள நாய்க்குட்டி, பூனைக்குட்டி அதுவும் அடங்கிடும். நம்மளோட தான் இருக்கு. நம்ம தான் சாப்பாடு சாப்பிட்டு கொண்டு இருக்கு. சக குடும்பானாம் அதுலயும் பந்து ஜனானாம், மித்திர ஜனானாம் இருக்கு. பந்து மித்திர நண்பர்களும் இனபந்துக்களும் சித்தப்பா, பெரியப்பா, பாட்டா இப்படி எல்லாருக்குமா சேர்த்தா அது ஆச்சரிய குடும்பஸ்ய. எனக்கு ஒரு அனுபவம், இந்த கொழும்புல ஒரு கோயிலுக்கு நான் வந்து இது அர்ச்சனைக்கு போயிருந்தேன். அர்ச்சனை ஸ்தமனம் தான், ஸ்தமனம் கும்ப அவசரம் செய்து அர்ச்சனை பண்ணும்போது சங்கல்பம் பண்ணும்போது என்ற பெயர், நட்சத்திரம், கோத்திரம் எல்லாம் கொடுத்தார். ஆனால் அவர் முதல்ல வந்து தர்மகத்தாண்ட பேரை எல்லாம் சொன்னேன். நான் எதுக்கு நான் அர்ச்சனை செய்கிறேன், நான் தான் அவசரம், நான் தான் எனக்கு தான் சங்கல்பம் பண்ணுறேன், எனக்கு சங்கல்பம் பண்ணி இதுக்கு அவர்கிட்ட பேரை சொல்கிறான்னு கேட்டால், நாங்கள் அப்படி அவர் தர்மகத்தாவை கோயில் முதலாளியை சொல்லித்தான் அவர்கிட்ட செய்ய மாட்டார். நான் வேணாடு எழுந்து வந்துட்டேன். நான் செய்தது சரியா, அவர் செய்தது சரியா ஐயா? அதாவது அவங்கள் செய்யறது வந்து கோவில் பூசை செய்யும் போதுதான் அந்த சங்கல்பத்தை ஆலய தர்மகர்த்தாக்கள் பேர் சொல்ல வேணும். நீங்க ஒரு உபயம் செய்யும் போது அவங்களுக்கு சம்பந்தம் இல்லை. அதான் நான் உபயம் ஐயா, உங்களிடத்துல 300 400 பவுன் காசு வாங்கிட்டாங்க தானே, அப்ப அதுக்கு தர்மகர்த்தா சம்பந்தம் இல்லை. பொதுவாக நித்திய அர்ச்சனை, நித்திய பூஜை பண்ணும் போது ஆலய தர்மகர்த்தானாம், பரிபாலகானாம், சக குடும்பானாம் அப்படி சரி. இது ஒரு உபயம் செய்யும் போது நீங்க தான் கோத்திரயாலசிய கிருஷ்ணன், இன்ன நட்சத்திரம், உங்களோட தர்மபத்னி, உங்களோட புள்ளிகளை சொல்லித்தான் இது சுவாமி செய்ய வேண்டிய வழிய அது வந்து காக்கா பிடிக்கிற வேலை இல்லை. அதான் அப்போ நான் எனக்கு நான் அவசரம் காசை வச்சு கொடுத்து அவசரம் நான் செய்ய வேணாம்னு சொல்லிட்டு திரும்பி வந்து நினைக்கிறேன். பிறகு கூட எனக்கு தெரியும், இந்த கோயில் குறுக்களை தெரிய முடியாது. பிறகு காய்ச்சல் எனக்கு உடன்பாடு இல்லை. நீங்க என்னோட காசு வாங்கிட்டு அவருக்கு செய்யணும், அவர்கிட்ட காசு வேணும், எனக்கு செய்யணும். நான் வந்து சொல்றேன், இந்த நிகழ்ச்சியில கேட்டுக்கொண்டிருக்கும் தர்மகர்த்தாக்களுக்கு குறுக்களுக்கு திருந்தவனும் திருத்தவனும். இது நான் ஏன் சொல்றேன், இது மட்டும் தெரிஞ்சு கொள்ள வேணும் என்பதற்காகத்தான். வேண்டாம், உங்களுக்கான விஷயத்தை நீங்கள் தான் செய்ய வேண்டும், உங்களோட பேசுறது தான் சங்கல்பம் பண்ண வேணும் என்பதை தெரிஞ்சு கொண்டு போட்டுறதுக்காக. அவர் அப்படி சொல்ல போனா அந்த ஊர் நாட்டுல பிரசிடென்ட்ல பேரையும் சொல்லத்தானே வேணும். அவர் அந்த நாட்டுல இருக்கிறார். தெரியல, எலிசபெத் மகாராணி சொல்லிட்டு அந்த நாட்டுல இருக்கிறோம், வேல்ஸ் என்ற இடத்துல இருக்கிறோம், அந்த வேல்ஸ் ராஜால பேர் சொல்லணும், அப்புறம் தர்மகர்த்தால பேர் சொல்லணும் இல்லையா? பார்த்தாச்சானா இது நீண்டு கொண்டே போய் லிஸ்ட் தொடர்ந்து பேசுவோம். எங்களை நாங்கள் டேவிட் ஐயா வரவேற்றுக் கொள்வோம். அந்த லக்ஷ்மி அம்மா வந்து இருக்கிறா. மௌனத்தை கலையோ ப்ளீஸ். அவர்களுக்கு வணக்கம் 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 வணக்கம். ஆன்மீக பாலம் தந்து கொண்டிருக்கும் எமது அன்புக்கும் பண்புக்கும் பாசத்துக்கும் உரிய திரு ராமநாதன் குருக்கள் ஐயாவுக்கும் திரு சர்மா ஐயா அவர்களுக்கும்
எனது அதிகாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்ளுகின்றேன். உங்களுடைய பணிகள் தொடர வாழ்த்துக்களை கூறிக்கொண்டு கேட்டுக்கொண்டிருக்கின்றேன். தொடருங்கள். நன்றி. பேர் சொல்லணுமான்னு ஒரு கேள்வி சர்மா ஐயா. இயேசுவின் நாமம் திவ்ய மதுரமாமே. ஆமா, யாரால அது எந்த இறைவனா இருக்கட்டும், நாமம் சொல்லும் போது அது அருள் செய்யும். இந்த இதிலே ஐயா ஒரு விடயத்தை நாங்கள் கவனிக்க வேணும். ஏனென்று சொல்லி சொன்னால், அதாவது இந்த பேர் என்றது வந்து கடவுளாலே கொடுக்கப்படுறது உண்டு. அதாவது ஒரு மனிதனுக்குரிய பெயர் கடவுளால கொடுக்கப்படுகிறது என்று சொல்லி இறையியல் சொல்லுகின்றது. ஆகவே ஏனென்றால் ஒரு வார்த்தை ஒன்றுக்கு நானே உன்னை பேர் சொல்லி அழைத்தேன் என்று சொல்லி ஒரு சங்கீத வார்த்தை ஒன்றுக்கு. ஆகவே வந்து இந்த பேருன்றது கடவுளால கொடுக்கப்படுறது. ஆகவே அந்த பெயரை உச்சரிக்கும் போது அது இன்னும் இரட்டிப்பு மடங்கு இது அதாவது நன்மை பெறுகின்றது, ஒன்று சக்தி பெறுகின்றது. அதாவது ஐயா, அந்த காலத்துல தாத்தாட பேர், பாட்டாட பேர், பாட்டிட பேரைத்தான் வச்சு கொண்டு வந்தாங்க. அப்போ ஒரு நேரம் எங்க அப்பாட அப்பா பரமேஸ்வரன் சொல்லும்போது பரமேஸ்வரன் சொல்லும்போது சிவனுடைய நாமங்களை நாம் சொல்லிக் கொண்டிருக்கிற அருள் வந்து சேரும். ஆமா, அதுக்கே எழுதுகின்றோம். சரிங்களா? அதுக்குதான் இந்த பரம்பரைக்கு எல்லாம் முதல் பேர், இரண்டாம் பேர், கூப்பிடுற பேர் எல்லாம் வைக்கிறாங்க. ஆனால் எப்பவுமே நாம சங்கீர்த்தனம் சொல்றது ஒரு மதத்துக்குள்ள அடங்கி போச்சு. பாத்தீங்களா? ஆமா ஆமா. நம சிவாய, நம சிவாய. சிவன் பேர்ல நிறைய பேர் இருக்கிறாங்க. அது மாதிரி இப்ப நாங்கள் அடிக்கடி கூப்பிடுறோம். பாத்தீங்களா? எங்களுடைய ஈஸ்வரையா 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 2 தரம் கூட ஈஸ்வரன் தானே அவர். ஆமா ஆமா. அவர் ரூபமா இருந்தாலும் நாமங்கள் நாமங்கள் ஈஸ்வரனுடையதுதான். நிச்சயமா கிருஷ்ணான்னு கூப்பிட்டா அவர் நம்மளோட சர்மாயா போய் சேரும். ஆமா. வாணி வாணி சொல்லும் போது அது அம்பாளுடைய நாமம் அங்க போய் சேரும். ஆமா ஆமா. இப்ப எங்களுக்கு தெரிஞ்சும் தெரியாமலும் எங்க பேங்க்ல லோன் அக்கௌண்ட்ல பணம் விழுந்து கொண்டே இருப்பது போல ஆமா, திருவள்ளுடைய நாமத்தை நாம் சொல்லிக் கொண்டே இருக்கிறோம். நிச்சயமா. தொடர்ந்து பேசுவோம், வாங்க. இப்ப ஐயா, இப்ப நாங்க கோயிலுக்கு போறோம், அர்ச்சனை செய்ய போயிருக்க நிறைய ஆக்கள் நிப்பினோம். அப்ப எனக்கு அதுக்குள்ள கொண்டு போய் அர்ச்சனை செய்ய அவ்வளவு இல்லாட்டி உண்டியலுக்குள்ள காசை போட்டுட்டு வருவோம். அந்த அர்ச்சனை செய்யறா அதுக்கும் அர்ச்சனை செய்யறதுக்கும் எது வித்தியாசம் இருக்கா? எப்படியாவது நாம் பிறந்த கடனை அடைப்பது அர்ச்சனை செய்தாலும் ஒன்றுதான், உண்டியல்ல போனாலும் ஒன்றுதான். அந்த பணம் கோயில்ல போய் சேர்ந்து விடுகிறது. அப்படித்தான் நான் சில வேளையில ஒரு வீடு வாங்கும் போது லோன் எடுக்கிறோம், ஏதாவது ஒரு பேங்க்ல தானே பணத்தை அடைக்கிறோம். அது போல எப்படியாவது நீங்க பெற்ற கடனை நீங்கள் அடைக்கிறீர்கள். கோவிலுக்கு ஏதாவது வழியில திரும்ப நன்கொடை கொடுத்துட்டும் வருவாங்க, அதனால குற்றம் இல்லை. எப்படியாவது உங்களுடைய பணம் இல்லை, இறைவன் கொடுத்த பணத்தை நீங்க மறுபடியும் அவருக்கே கொடுக்குறீங்க. இந்த கிணத்துல உள்ள தண்ணியை எடுக்கிறதுக்கு பம்பு செட்ல தண்ணி விட்டு ஸ்டார்ட் பண்ணா மறுபடியும் எல்லா தண்ணியும் வருதுதானே. அது போல நீங்கள் செய்த புண்ணியம் இன்னும் கூடிக்கொண்டு வரும் என்று சொல்லிக்கொண்டு நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆன்மீக தொடர்ந்து பேசுவோம். அதுல எனக்கு ஒரு சந்தேகம் இருந்தது. என்னன்னா, அவர் பெண் அர்ச்சனை செய்துட்டு ஒரு சர மாதிரியும் வெத்திலையில எல்லாம் திருநீர் சந்தனம் போட்டு தருவார். அப்ப அது இப்ப அப்படி இல்லை. நான் என்ன செய்யறேன், உண்டியலு பக்கத்துல நந்திக்கு பின்னால ஒரு திருநீர் இதுவும் சந்தனமாவும் இருக்கும். அதுக்க போட்டுட்டு திருநீர் பூசி போட்டு பொட்டையை வச்சுட்டு வந்துடுவேன் ஐயா. எல்லாம் மனம்தானம்மா. அங்க நின்று பொறுமையாக அர்ச்சனை செய்து கொள்வார்கள். அவங்க தேங்காய் பாதி வெத்தலவா குளம் எல்லாம் தருவார்கள். இல்லாட்டி நீங்க உண்டியல்ல காசை போட்டுட்டு விபூதி பூசி கொண்டு வர வேண்டியதுதான். அதனால குற்றம் இல்லையம்மா. தொடர்ந்து பேசுவோம். வணக்கம் லட்சுமி. வணக்கம். வணக்கம் வணக்கம் வாணி. வணக்கம் ஐயா. வாங்க வாங்க. வணக்கம் எல்லோருக்கும் காலை வணக்கம். நான் இப்பதான் வந்து கேட்டுக்கொண்டிருக்கிறேன் ஐயா. சர்மா ஐயா சொன்ன மாதிரி அந்த ஐயா நாங்கள் கேட்கறதுக்கு ஒரு பயமாயம் இருக்கும். இப்படி அவர்கள் செய்யற பிள்ளைகளை சொல்லி கேட்டால் சில பேர் எங்களை திருப்பி கேட்கிறாரு, உங்களுக்கு தெரியுமா எங்களுக்கு தெரியுமாண்டு. அது ஒரு விஷயம் இருக்கு ஐயா கோயில்ல. இல்ல அதுக்குள்ள இருந்தவர்களை பல கதைகள் சொல்லி இருக்கிறார்கள். அதுக்குள்ளே இருந்தவர்கள் ஒரு கோயில்ல பயங்கர திருட்டு வேலை நடந்திருக்கு, நடக்குது இப்பவும்.
அது மட்டுமில்ல மற்ற விஷயங்களும் தான் உங்களோட பக்கம் இல்ல தான் இல்ல கலை. அதான் வாணி இப்ப நாங்கள் இத வந்து நாங்கள் தெரிஞ்சும் போய் கதைக்க கூடிய சூழ்நிலைகள் இல்லை என்ன கதைக்க வேணும். அதுதான் பிரச்சனை. கதைக்கத்தான் கதைக்க கதை கேட்க வேணும், தட்டி கேட்க வேணும். இதெல்லாம் நடக்குது. அரிசி கொள்ள போகுது, பருப்பு கொள்ள போகுது, பொம்பளை பிரச்சனை நடக்குது, அங்கே காசு கொள்ளை நடக்க அடிக்குது. எத்தனையோ ஏனென்று ம், கேட்காத வரைக்கும் ம், எங்கெல்லாம் பிழை நடந்து கொண்டே ஒன்றும் இருக்கும். மற்றது இன்னும் ஒன்று இப்ப ஐயா சொன்ன மாதிரி நாங்கள் அர்ச்சனை பண்ணும் பொழுது ஐயா எங்களுக்கு ஒரு திருப்திக்கு மன திருப்திக்கு தானே அந்த அர்ச்சனை செய்கிறோம் கொடுத்து பேர் சொல்லி காசை கொடுத்து அந்த ஐயாவர் சில வேளை சொல்லி கொண்டிருக்கும் போது அங்க தங்களுக்கு யாரும் தெரிஞ்ச வந்தா எட்டி பார்த்துட்டு மெல்ல சொல்ற பேரையே கேட்க மாட்டேன்னு வடிவா செய்ய மாட்டேனும் ஓ, அந்த அளவுல அப்ப எங்களுக்கு அது ஒரு உண்மையா ஒரு சரியான ஒரு சங்கடமான நிலை இருக்கும் ஐயா அந்த நேரத்துல இப்ப நாங்கள் அதை சொல்லவும் மேலாது அவையும் அதை ஆனா திருப்பி திருப்பி அப்படியும் செய்யணும் அதை என்ன அந்த இடத்துல நீங்கள் நாங்கள் ஒதுங்கி பொறுமையா கொள்வது நல்லது. நீங்கள் பொறுமையா இருந்து கூட்டம் குறைஞ்ச பிறகு போய் அர்ச்சனை செய்வது சாலச் சிறந்தது. இல்ல அது முடிஞ்சுதான் ஐயா அதெல்லாம் முடிஞ்சுதான் அந்த இடத்துக்குள்ள நான் போற நேரங்கள்ல இப்பவே நிலை அந்த ஆக்கள் இல்லாத நேரங்களுக்குள்ளதான் அதுக்குள்ள போய் அதை செய்யறேன் இல்ல, நான் கோயில் சொல்லும் போதுமா நாங்க பாலையும் பார்க்கணும், பானையும் பார்க்கணும், அது சரி யாரையும் ஐயா குறை சொல்லக்கூடாது. ஏன்னு கேட்டா இப்ப எங்க பார்த்தாலும் சனங்கள் நிறைஞ்சு வழிகிறாங்க. சில பேர் அந்தரப்பட்ட ஐயா இந்திய முந்தி புந்தி அடிச்சு கொடுத்து அப்படியும் இருக்கு அதுவும் இருக்கு நாங்கள் அதுவும் இதுல பாத்துருக்கிறேன் கூட்டத்துக்குள்ள இருக்கும்போது நாங்கள் இல்ல யாரையும் குறை சொல்ல குறை சொல்லல முடியாது. கூட்டத்துக்குள்ள குறை சொல்லல ஐயா அது உண்மை ரெண்டாவது இந்த ஓ, கோவில்ல உள்ள தர்மகர்த்தாக்கள் அர்ச்சனை செய்வதற்கு 2-3 குருக்கள்மாரை நியமிக்க வேண்டும். நியமிக்க வேணும் ஐயா ஓமை அது அவங்களுடைய கடமை. அதை அவங்க விட்டுடுறாங்க. ஒரே ஆளை வச்சு கொண்டு எல்லாத்தையும் முடிக்கணும்னு சொன்னா கஷ்டம். ஆமா. அது சட நெருக்கடிக்குள்ள அந்த இதுகளுக்கு அந்த நேரங்களே அது கஷ்டம் தானே ஐயா இல்ல சும்மா நேரங்களில் அதுவும் அப்படி ஒன்று நடக்கக்குள்ள இப்ப நீங்க எங்களுக்கு மதுரை மீனாட்சி அம்மன்ல பாத்தீங்கன்னா 56 ஐயம்மார் கொண்டு தனித்தனியா அர்ச்சனை பண்ணி கொண்டே இருப்பாங்க. பாத்தீங்களா? ஐயா அது உண்டு அதுக்கெல்லாம் இந்த நாங்கள் யாரையும் குறை சொல்லல. தர்மகர்த்தாக்கள் கவனம் செலுத்த வேணும். நாங்களும் போகும்பொழுது எங்களை கடமையில செலுத்தி போட்டு வாரம் ஐயா அது அவ்வளவுதான் அதுக்கு தான் சர்மா ஐயா சொன்ன மாதிரி எனக்கும் அப்படி ஒன்று நடந்தது ஒரு முறை நானும் அதை திருப்பி கேட்டேன் அதான் சொல்லத்தான் ஐயா வேணும் சைலன்ஸா இருக்க. வாணி பேசு சொன்ன மாதிரி சர்மா ஐயா. உண்மையா தெரியப்படுத்தத்தான் வேணும் ஐயா நான் இல்லை தெரியப்படுத்த மனமேல உங்களுக்கு நடந்த விஷயம் தெரியப்படுத்த மற்றவருடைய அனுபவம் பெற்றுக்கொள்வார்கள். இல்ல அது மற்றவைக்கு ஒரு திருத்தம் உண்டு வேறும் என்ன அதுலயோ அதான் உண்மைதான் அதுக்கு சொண்டு சர்மா ஐயா நாங்கள் இப்ப அது தெரியப்படுத்தினால் நாளைக்கு எங்களோட முகம் கொடுத்து கதைக்க மாட்டார்களே அதுவும் இல்ல ஒன்று இருக்கு கதை கேட்டா இன்னொரு கோயிலுக்கு போங்க, ஆறுதலை கும்பிடுங்க வாங்க. இவர்கள் கதைச்சதா என்ன கதை கேட்டது நமக்கு? நாங்க போறோம் கோயில கும்பிடுறோம், மரத்திருப்திக்கு உண்டியலுக்குள்ள போடுறோம், ஏதோ வாரம் தச்சிட்டு கூட மூக்கு நிலைக்க போனா அவர் என்ன பார்க்கணும், அவருக்கு என்ன ஆலோசனை பண்ணி நினைச்ச வேண்டாம். உண்மையிலேயே மன அமைதிக்கு போறாங்க, மன அமைதி இழந்தாம வரணும். இன்னும் கூட இன்னும் கூட வாங்கி கொண்டு வரணும், பாவத்தையும் சேர்த்து அவரோட பாவத்தையும் சேர்த்து. இப்ப அதான் நடக்குது. இப்ப யாரை நம்புறதுன்னு உண்மையிலேயே விளங்கல. வர செய்திகளை பார்த்தா மட்டும் என்னென்னவோ பெரிய பெரிய பேர்கள் எல்லாம் இருக்கிறார்கள், செய்கிறார்கள். ஆனா செய்யறது எல்லாம் கேவலமான விஷயங்கள். அப்ப யாரை நம்புறது? இப்ப நான் ஒருக்கா ஒரு கோயிலுக்கு போனேனம்மா. என் பேச்சியில பேரு வீணாகால விதூஷினி அம்மான்னு பேரு. அவர் சொல்லிட்டாரு இவ்வளவு பேரு சொல்லல. ஏன்னா பெரிய நேமாமா வீணாகால விதூஷினி அம்மா. தோட்டா சொல்லுங்க நம்ம ஜெயான்னு சொல்லிவிட்டேன். அப்படி வந்துட்டு ஐயா இந்த உலகம். எனவே தான் அதுகள்ல ஈடுபடாம வேற வழிகள்ல செலவழிக்கிற காசு புண்ணியமான ஒரு அதை வேற வழிகளில் அதை செலுத்தி போட்டு போக வேண்டியது. அர்ச்சனை சொல்றதுல என்ன இருக்குது? அதுல ஒரு நம்பிக்கை வர வேணும், அந்த செயல்கள் புனிதமா இருக்க வேணும், செய்கிறவங்கள் புனிதமாக செய்ய வேணும். அப்படி ஒரு புனிதமும் ஒரு உண்மையும் ஒரு நம்பிக்கையும் சந்தோஷமும் இல்லாத வேலையை எதற்காக செய்ய வேண்டும்? இல்ல அது மட்டும் இல்ல. இப்ப நாங்க சொல்லிக்கல அதை ஒரு தரம் கேட்க வேணும். விளங்க இல்லை என்னன்னு சொல்லுங்கன்ட்டு சொல்லி ஐயா நடந்தது போன கிழமை எனக்கு அவர் கேட்கவே இல்லை, பிள்ளையா சொல்லி கொண்டு இருந்தார் அந்த நட்சத்திரத்தை சொல்லிக்க. சரியா? அது அந்த கண் அங்கே அரை வரையிலும் பார்க்குறார், பார்த்து கொண்டிருக்க திரும்ப அவர் கேட்டிருக்க வேணும் அது என்ன பேரை பிள்ளையா சொல்லி கொண்டு. அதுக்கப்புறம் ஜோஜன் இந்த வேலையை நாங்கள் நிப்பாட்டம் வந்தோம் கோயில்ன்ற மாதிரி ஐயா. இரண்டாவது டூ பிசி வாராக்களை பார்க்குறாரு ஒரு பக்கம், அவர் அந்த பேரை உள்வாங்க இல்லை இல்லையா?
அவர் பார்த்திருப்பார், நீங்க கொடுக்கறது அவர் பின்னுக்கு வாரவன் நிறைய காசு கொடுப்பாரு. இல்ல அர்ஜென்ட் டிக்கெட் அதுதான் வாங்கி ஐயா தானே அர்ஜென்ட் அதுதான் டிக்கெட் ஐயா 2 பவுண்ட்ஸ் அர்ஜென்ட் டிக்கெட் 2 பவுண்ட்ஸ் சில கோயிலில் 3 பவுண்ட்ஸ் ஆக்கிட்டணும் இப்போ. அதே மாதிரி அதை பூசை இதுவும் அது தட்டும் ஒரு கோயில் 5 இன்னொன்று 5.50 இன்னொன்று 6 இப்படி அதையும் ஆக்கியாச்சு. அதுக்குள்ளே வர பழம் அதுக்குள்ளே வர தேங்காய்கள் வச்சு அது அவங்களோட பிரச்சனை. அது வாங்குறது வாங்க அது எங்களோட பிரச்சனை. ஆனால் ஒரு அர்ஜென்ட் எண்ணுக்குள்ள அதை கேட்கணும் அந்த பேர் திருப்பி உங்களுக்கு விளங்காட்டா பிள்ளையா சொல்லி கொண்டு இருந்தாரு. ஓகேன்னு போட்டு பிறகு பார்த்தா எனக்கு பிரசாதம் தர இல்லை வந்து அந்த அர்ச்சனை கொடுத்த எல்லாரும் ticket கொடுத்தா அப்புறம் நான் ஐயா இங்கே வாங்கும் நானும் தான் அர்ச்சனை போட்டேன்னு சொல்லி தான் அந்த வாழைப்பழத்தையும் தேங்காய் சட்டையும் சர்மாயா வாங்கிட்டு வந்தது. சர்மாயா இந்த ஓ, சொல்லுங்க. நண்பர் ஒருத்தர் வந்து அப்படி அவர்கிட்ட செய்யவர் நண்பர் ஒருத்தர் வந்து அந்த அப்பாட திதி அதுக்கு கிரியை செய்கிறதுக்கு ஒரு அர்ச்சனை செய்து வருவோம்ட்டு என்னையும் கூப்பிட்டுட்டு போனார். அவர் அதில் இருந்து முன்னுக்கு இலைகளை போட்டு மடையில் வச்சு இதை பூசாரி வேலையெல்லாம் செய்தார். செய்து கொண்டு இருக்கக்குள்ள கதவால் ஒரு ஆள் வந்தார். அப்படியே விட்டுட்டு போய் வாங்க வாங்க வாங்கன்னு சொல்லிட்டு வரார். பிறகுதான் அறிஞன் அது நகைக்கடை முதலாளி. முதலாளியோமோ இன்னும் எழும்பிட்டு போனதுலேருந்து அந்த கிரியை செய்யறதுக்கு போனவர் எது நாங்கள் போவோம் வேண்டாம் எழும்பிட்டு வந்துட்டார். திரும்ப போய் ஐயர் கொண்டு இருந்த ஆளை காண இதில் இந்த கிரியை நமக்கு வேண்டாம் இதோடைய சரி என்றா அவர் விட்டுட்டார். அந்த மனுஷன் இப்போ செத்தும் போயிட்டுது. இப்போ வயது வந்து அப்படி செய்துட்டு கொண்டு இருக்கக்குள்ள மற்றொரு வலுவான ஆள் வந்தால் அவர் தான் போவோம் கண் வணிக முறையாக இந்த வணிகம் வந்து உள்வட்டத்துக்கு பிறகு கிரிகள் எல்லாம் தலைகளா போயிட்டுது. ஏதோ அது அவங்களவங்கள் எல்லாம் பாவமும் புண்ணியமும் இதுல இந்த உலகத்தில் தானே. அப்படியும் இருக்கிறார்கள், அப்படி இல்லாதவர்களும் டெடிகேஷனாக இருப்பவர்கள் நிறைய பேர் இருக்கிறார்கள். அப்படி இன்னும் கொஞ்சம் உயர்ந்த படியில நீங்க சொல்ற மாதிரி இருந்தால் சர்மா இருக்கிறார் இல்லையா? கோயிலுக்கு போக தேவையில்லை, கோயிலுக்கு போக தேவையில்லை, வீட்டிலே இருந்து எது நோக்கமோ அதை செய்யலாம். அதுக்கும் மிச்சமாக அடுத்தபடி போயிட்டாங்க, அப்படியே இருந்து வணங்கி கொள்ளலாம். இது கோயிலுக்கு போய், அதுவும் இந்த லண்டன்ல கோயிலுக்கு போற ஒரு அமைதியான நேரம், பூசை தவித்து திருவிழா தவித்து இருக்கிற ஒரு நேரம் போய் ஆறுதலா இருந்து மனதை ஒருமைப்படுத்தி வணங்கிட்டு பாருது பெஸ்ட். பெட்டர் 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 பெஸ்ட். தெரிஞ்சு கொள்ளணும், நாங்க சொல்லி திருத்தேலாதானே ஐயா. ஓம் ஐயா, நீங்க சொல்றது சரி. ஒரு 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 என்னுடைய நல்ல அனுபவத்தை என்னோட அண்ணா செய்த ஒரு விஷயத்தை சொல்லிடுறேன். எனக்கு கூட பிறந்தாருன்னா சென்னையில் கோயில் பூஜை பண்ணி கொண்டிருக்கும் பிறகு கோயிலை 7:30 மணிக்கு கோயில் திரைச்சியில போட்டு கோயில் போட்டது ரெடி ஆயிட்டார். அப்போ ஒருத்தர் ஒளிவு சொல்றாரு, தலைவர் வாரார் கூட்டம் வேணாம்னு சொல்லி. என்ன விஷயம், தலைவர் அர்ச்சனை செய்யணும்னு சொல்லி. அப்போ அண்ணா போயிட்டாரு, நாங்கள் மூலஸ்தானத்துக்கு திரைச்சியில போட்டாச்சு, நீ திறக்க மாட்டேன், தலைவர் வந்தாலே அவங்க தான் திறக்க மாட்டேன், இல்லை கட்டாயம் திறக்கத்தான் போகணும், அதை ஒன்றும் செய்ய முடியாது. அப்போ அண்ணன் உடனே அந்த கோயில் சாவி எப்படி எனக்கு இந்த வேலையை பண்ண ஒன்று போனால் நீயே திறந்து நீ அர்ச்சனை செய்யணும்னு சொல்லி அண்ணா வேலையை விட்டார். அந்த நிமிஷத்துல வேலையை விட்டேன், அந்த நிமிஷம் வேலையை விட்டு வந்துட்டு தலைவருக்கு பதிலாக இன்னொரு வந்திருந்தா என்ன நடக்கும்? திறந்திருப்பார்களா? திறந்திருக்க மாட்டார்கள் தானே. ஸோ என்னை பொறுத்தவரையில டெடிகேஷனாக இருப்பவரும் இருக்கிறார்கள், அதாவது சரியா செய்யணும் என்று நினைக்கிறவங்க இருக்காது. சில பேர் குடும்ப சூழ்நிலை, காசு, சில காரணங்களுக்காக, நிர்வாகத்தினுடைய அழுத்தங்களுக்காக சில பேர் இப்படி நீங்க சொல்ற மாதிரியும் இருக்கிறோம், இல்லைன்னு சொல்ல முடியும். எல்லா ரெண்டும் இருக்கிறோம் எல்லாத்தையுமே. அதான் வணிகம் பூந்துட்டு, வியாபாரம் பூந்துட்டு, தேவைகள் அதிகமாயிட்டு ஆண்டவனையும் மனிதனையும் மதிக்காம பணத்துக்கு முதல் இடம் கொடுத்தால் இதுதான். அது நிர்வாகங்கள் பார்க்க வேணும், கோயில் வேண்டிட்டு இப்ப நிர்வாகம் ரொம்ப கவனமாக இந்த விஷயங்களை கவனிக்க வேணும். கவனிக்க மாட்டாங்கள். கொடுக்குற சாரிகளை அங்கே கடையில் விற்கிறார்கள். இதெல்லாம் என்ன நீங்க சொல்ல வாரீங்க? நேத்திக்கு கொடுக்குற சாரிகளை அங்கே கடைக்கு போய் விற்பனை நடக்குது, ஒன்றும் பண்ண முடியாது. சரி, நாங்கள் நேரமாகி கொண்டிருக்கின்றது. ஒரு சின்ன ஒரு இது நீங்க அடுத்த முறையும் சொல்லுங்க ஐயா. இது வந்து இந்த அந்த பிரமின்ல கன பகுதிகள் இருக்குத்தானே, இப்ப ஐயர், ஐயங்கர், சர்மா, இப்படியான ஒரு குழுமங்கள் இருக்குத்தானே, அதுக்குள்ள இன்னொரு குரூப், இன்னொரு வகுப்பினர் இருக்கிறாங்க, சிமார்த்த பிராமணர். பார்த்த பிராமணர். ஓ,
மாத்தண்ணுவாங்க அப்படி. அவர்கள் அர்ச்சனை செய்யக்கூடாது. அது ஏற்றுக்கொள்ளப்பட்ட இன்னொரு ஐயர் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு விடயம். அது நீங்க என்ன சொல்றீங்களோ தெரியல. அப்படியானவர்கள் என்ன வழிமுறைகளை செய்கிறார்கள்? அவர்கள் அப்படி அர்ச்சனை செய்தால் அது செல்லுபடியாகாதா? அவர்கள் யார் என்பதை நாங்கள் எப்படி அறிந்து கொள்வது? கோயில்ல திருப்பணி செய்யும் போது குருக்களுக்கு உதவி குருக்களாகவும் தட்டு தழுவவும் விளக்கு தொடக்கவும் விளக்கு பற்ற வைக்கவும் அவங்களாம் ஸ்மார்த்தர். ஸ்மார்த்த பிராமணர். பிராமணனா பூணல் போட்டிருப்பாங்க. ஆனா அவங்களுக்கு அர்ச்சனை செய்யறதுக்கு அதிகாரம் கிடையாது. பாடசாலைக்கு போகாதவர்கள். லைசன்ஸ் எடுத்தா தானே காரோட்ட முடியும். பூநூல் போட்டவங்கள் பேர் இருக்கிறாங்க. பூணல் போட்டா போல அவங்க சொல்ல முடியாது. பாடசாலை இப்ப இங்க முக்காவாசி நீங்க பாத்தீங்கன்னா பாடசாலையில படிக்காதவங்க தான் குருக்கள் மாதிரி. ஒரு பாடசாலையும் போக மாட்டாங்க. ரிக்வேதம், எஜுர்வேதம், சாமவேதம், அதர்வேதம், சைவ சமயம், தேவாரம், திருப்பூர் இதுல பத்தி ஒண்ணுமே தெரியாது. ஆனால் கழுத்துல உத்திராட்சமும் பட்டு வேட்டியும் கட்டி கொண்டு குருக்களா இருப்பாங்க. அவங்கள கோயிலுக்கு வெளியில கொண்டு நான் அதை சொல்லக்கூடாது, அப்படியான ஒரு அலுவல் பார்த்து அவங்களை அனுப்ப வேணும். திருப்பணி செய்ய ஆள் வேணும், தட்டு தொடக்க வேணும். திருப்பணிக்கு பூநூலை போட வேணும், அந்த பிராமணர் தான் வர வேணும் என்ற அர்த்தம் இல்லை. மடப்புலி வேலை செய்வதற்கு சாமிக்கு நைவேத்தியம் வைக்கிறதுக்குன்னு ஒரு குரூப். தட்டு விளக்கு தொடக்கிறது, கீழே சுவாமியில மூலஸ்தானம் கழுவுறது, தண்ணி கொண்டு கொடுக்குறது, அதுன்னு ஒன்று. ஆனால் சிவாச்சாரியர் பெற்றவர் தான் சிவாச்சாரியர். ஆச்சாரிய விஷயம் செய்யப்பட்டவர் தான் ஆச்சாரிய விஷயம் செய்ய வேணும். அவர் தான் கோயிலில் உள்ள திருப்பணிகளை செய்ய வேணும். கும்பாபிஷேகம் முதலாகிய அர்ச்சனைகள் எல்லாம் அவர் தான் செய்ய வேணும். ஆனால் லண்டனை பொறுத்த வரைக்கும் நான் ஒன்றும் பேசுறதுக்கு இல்லை. ஐயா மன்னிப்போடு, அதாவது இப்ப இன்னொரு முறை ஒன்று இருக்கு. சகோதரன் அவர் கூறியது போல இந்த வகுப்புகள்ல அந்த இப்ப செல்வ சன்னதியில, தொண்டமினார்ல செல்வ சன்னதியில, மற்றது கதிர்காமத்தில எல்லாம் இந்த பாய் கட்டி பூசை செய்கிறார்களே, அது என்ன தராதரத்தோடு என்ன இதோட அதை கொஞ்சம் விளக்குங்கள். அதாவது ஐயா, நீங்கள் வாயிலே இருந்து சுமுகாய நமஹ சொல்லும் போது எச்சி தெரிக்கின்றார். ஆமா, அந்த எச்சில் தெரிக்காம இருக்கத்தான் அவங்க பண்ணமிச வேடன் அருளிய பூசை மருவு கதிர்காம உடையோனே. அதாவது அவர்கள் சாதாரண மக்கள் தானே, சாதாரண மக்களா இருந்தாலும் மந்திரம் சொல்வதற்கு அத்தியானப்பட்ட சொல்லி உள்ளிலிருந்து ஓம் கந்தாயனமா குகாயனமா அவங்க சொல்லணும். பிரதான குருக்கள் வாய் திறக்க கூடாது. பிரதான குருக்கள் மௌனம் பிரதானம். சரி, ஓகே, நன்றி. அப்ப அந்த கோயில்ல செய்யறது எஞ்சி பறக்க மாட்டேன் ஐயா. அப்ப மற்ற கோயில்கள் என்ன மாதிரி? மற்ற முருகன் கோயில்கள் இருக்கிறவங்க வாய் பட்டாமல் இருக்கிறார்கள். அப்படி பார்த்தா கும்பாபிஷேக நேரத்துல நீங்க பாத்துக்கணும், யாகசாலையில குருக்கள் பேசாம இருப்பால், உத்தரவு குறுக்குமால் கீழே பழைய போட்டு மந்திரம் சொல்லி கொண்டிருப்பாங்க. ஆனா இப்ப உள்ள என்ன, மந்திரம் சொல்லாவிட்டால் குருக்களுக்கு ஒன்றும் தெரியாதுன்னு சொல்லி அவங்க நினைக்கிறாங்க. தொடர்ந்து சம்பந்தமா நான் அடுத்த வாரத்தில் டைம் ஆயிட்டு சரி விடைபெற்றுக் கொள்வோம். தாராளமே சந்திப்போம். கலந்து கொண்ட எல்லா அன்புள்ளங்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு, ஆறு தளந்தோள் வாழ்க, ஆறுமுகம் வாழ்க, பொய்க்குசி தனிகள் வாழ்க, குளம் வாழ்க, சிறுவர் ஏரிய மஞ்சை வாழ்க, ஆணித நடங்கு வாழ்க, மாறுடா வண்டி வாழ்க, வாழ்க சீரடியா வரவேற்றுக் கொண்டு எல்லாருக்கும் நன்றி, வணக்கம். நடாமோனுக்கும் வாணிக்கும் நன்றி 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 ஐயா. வணக்கம். நன்றி வணக்கம். 625வது வாரத்துடன் இணைந்திருந்தோம். மிக சிறப்பு. மிக்க நன்றி ஐயா. வணக்கம். நன்றி வணக்கம். நிறைவுக்கு வருகின்றது ஆன்மீக பாலம் தொகுப்போடு மதிப்புக்குரிய ராமநாதன் குருக்கள் ஐயா அவர்கள் இணைந்திருந்தார்கள். எல்லோருக்கும் நன்றி வணக்கம். நேம்ஸ் பிலிப்ஸ் அவர்கள் வாங்கோ, அவர்கள் வாருங்கள். எல்லோரும் நலமா இருக்கிறீங்களோ?